நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதிபதியே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய அருள்தரும் ஓசை கொடுத்த நாயகனாகிய அருள்தரும் அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் பெருமானுடைய திருவடிகளை பணிபண்போடு எளியன் போற்றி மகிழ்கிறேன். இங்கே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்று மாணிக்க வாசக சுவாமி சொல்லி மகிழ்வது போல நம்மையெல்லாம் ஈர்த்து இங்கே ஆட்கொண்ட பெருமான் அருள்தரும் சிவகாமி தாய் உடனாகிய அருள்தரும் ஆனந்தமான நடராஜ பெருமான். ஆதலால் அப்பெருமானுடைய திருவடிகளை மீண்டும் 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 வணங்கி போற்றுகிறேன். சான்றோர்கள் பெருமக்களே, நம்முடைய தமிழகத்தில் இது போன்று வகுப்புகள் நடத்துவது என்பதும் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பதும் பல ஆயிரம் இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றாகத்தான் இது அமையும் என்பதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், எழுத்து எண்ணி படித்தல். ஏனென்றால் கதை போக்காக பெரிய புராணத்தை படித்து 1000 முறை கேட்டிருக்கிறோம். நம்முடைய வழிபாட்டிற்குரிய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், புலவர் கீரன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், பேராசிரியர் சத்யசீலன் அவர்கள், பேராசிரியர் அறிவொளி அவர்கள் போன்ற எத்தனையோ பெரிய பெரிய சான்றோர்கள் வாயிலிருந்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை, குறைவில்லை. அற்புதமான விஷயங்களை தந்திருக்கிறார்கள். நுண்மான் ஒளிபுலத்தோடு பேசியிருக்கிறார்கள். அதை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். ஆனால் இப்ப நாம் என்ன சிந்திக்க போகிறோம் என்றால், கோவை சேக்கிழார் என்று போற்றப்பெறுகிற சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் எழுதி தந்திருக்கிற பிரம்மாண்டமான வால்யூமா இருக்கிற பெரிய புராண உரை விளக்கங்கள், அத்துடன் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானாசிரியர் ஆர்வனாவலர் அவர்கள் எழுதி தந்த சூசனம், அதில் பாதி அளவுக்குத்தான் அவர் எழுத முடிந்தது. அதன் பிறகு எம்பெருமான் திருவடிகளில் அடைந்து விட்டார். அதன் பிறகு மலேசியாவில் வாழ்ந்த பெரும்புலவர் தொடர்ந்து எழுதி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். அந்த புத்தகம் ஒரு பெரிய அளவிலே பெரிய புராணம் சூசனம் என்ற தலைப்பிலே வெளிவந்திருக்கிறது. அந்த புத்தகம் என் கையில் வைத்திருக்கிறேன், பத்திரமா வச்சிருக்கிறேன். முழுமையுமாக அந்த சூசனம் அவற்றையெல்லாம் இணைத்துத்தான் சிந்திப்பதற்கு இந்த வகுப்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். நாம் சென்ற மாதம் வகுப்பிலே 25ஆம் தேதி என்று கருதுகிறேன், 4வது சனிக்கிழமை தொடக்க விழா நடந்தது. அதற்கு வந்திருந்த அத்தனை புண்ணிய சீடர்களையும் நினைத்து பார்க்கிறேன். அந்த வகுப்பிலே கடைசியாக ஒரு செய்தி சொல்லிவிட்டு நான் நிறுத்தினேன். சேக்கிழார் பெருமான் நடராஜ பெருமான் அசரீரியாக வழங்கிய, அசரீரி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், சரீரம் என்றால் உடம்பு, அசரீரி என்றால் உடம்பு உருவம் தெரியாத வகையிலே வானிலிருந்து பெற்ற ஒரு ஒளி, ஒரு அருள் வாக்கு. அதை பெற்றது உலகலாம் என்று தொடர். அதை வைத்துக் கொண்டு சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். முதல் பாடல், உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், முதல் வரி. அதை தொடங்கி வைத்து விட்டு போன வகுப்பில் உணர்ந்து ஓத வேண்டுமா, ஓதி உணர வேண்டுமா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு நிறுத்தினேன். அதே மாதிரி இந்த இடைவெளி காலங்களில் நீங்க நிறைய சிந்திச்சு வந்திருப்பீங்க. உணர்ந்து ஓதுதல் என்றால் என்ன, ஓதி உணர்தல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும்.
ஓதி உணர்தல் என்று யாராவது கூறியிருக்கிறார்களா? அதற்கு மேற்கோள் இருக்கிறதா என்றால் உணர்ந்து ஓதுதல் என்பதற்கு சேக்கிழாரை சான்று. முதல் பாடம். ஓதி உணர்தல் என்று யாராவது சொல்லியிருக்கிறாரா என்று ஆழ்ந்து பார்த்தால் தமிழ் இலக்கிய வரிசையிலே முத்தாய்ப்பான முதல் அறிஞர் திருவள்ளுவர். அவரை தொடாமல் யாரும் பேச முடியாது. அத்தகைய பெருமான் சொன்ன ஒரு அருமையான திருக்குறள், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் ஒரு குறள். அருமையான குறள். அந்த குறளை கொண்டு வந்து இணைச்சு கொள்ள வேணும். இல்லை நான் இப்போ ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு வச்சுங்களேன், அந்த திருக்குறளை ஏன் சொல்லலை இவருன்னு கேட்பாங்க. ஓதி உணர்ந்தும் திருவள்ளுவர். அப்ப திருவள்ளுவர் என்ன தொடங்குகிறார்னா ஓதி உணர்தல். அப்ப அவரை பொறுத்தவரையிலும் வரிசையில நிரல்பட சிந்திக்கிற பொழுது ஓதுதல் முதல்ல, உணர்தல் இரண்டாவது. ஓதி உணர்ந்தும் சொல்றாரு. அந்த குறட்பா என்ன கருத்தை சொல்ல வருகிறது என்றால், ஓதுகிறார். ஓதுதல்னா படித்தல். ஓதல் என்பது படித்தல் அர்த்தம். தொல்காப்பியத்திலே ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன என்று தொல்காப்பியம் நூற்பார். ஓதல் படித்தல் அர்த்தம். தமிழ் இலக்கிய வரிசையிலே தலைவன் மேற்கொள்ளுகிற திருமணம் ஆன பிறகு பிரிகிற பிரிவுகள் என்று 6 சொல்லுகிறார் இலக்கண ஆசிரியர்கள், இலக்கிய ஆசிரியர்கள். அதுல ஒன்று ஓதல் பிரிவு. ஓதல் பிரிவுன்னா தலைவன் படிக்க போகிற பிரிவுன்னு அர்த்தம். வாங்க, அப்படின்னா என்ன தெரியுது? ஓதல்ங்கிற சொல்லுக்கு படித்தல் என்று பொருள். அது தொல்காப்பியத்தில் ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேனை என்ற நூற்பாவிலும் இருக்கிறது. ஓதற் பிரிவு என்ற தமிழ் இலக்கண வரிசையிலே பிரிவுகளிலே முதல் பிரிவு ஓதற் பிரிவு, படிக்க போகிற பிரிவுன்னு அர்த்தம். அந்த காலத்துல தலைவன் திருமணம் ஆன பிறகுதான் படிக்க போவான். பாதுகாப்பான சொசைட்டி. அது எத்தனை வருஷங்கிறீங்களா? டிகிரி கோர்ஸ் 3 வருஷம். ஓதல் பிரிவுடைத்து 1 ஆண்டே தொல்காப்பிய நூற்பா. 3 வருஷம் யூஜி கோர்ஸ். அது இருக்கட்டும். அப்ப ஓதல் 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 என்று சொல்லு பழைய இலக்கண இலக்கியங்களிலே படித்தல் என்ற கருத்தை தருகிறது. ஓதி ஓதி உணர்ந்தும் திருவள்ளுவர் ஆரம்பிக்கிறார். அப்ப படித்து படித்த செய்திகளை நன்றாக உள்வாங்கி, உள்வாங்கி என்றால் உணர்ந்து. சரி, ஓதி விட்டார், படித்து விட்டார், பிறகு அதனை உள்வாங்கி கொண்டார். ஓதினார், பிறகு உணர்ந்தார். அந்த செய்தியை தேவைப்படுகிற நேரத்தில் ஆசிரியர் உத்தியோகத்திலேயோ பேராசிரியராயிருந்தோ சொற்பொழிவாளராயிருந்தோ வித்யா குருவாயிருந்தோ ஞான குருவாயிருந்தோ பிறருக்கு உரைத்தும், இந்த வாப்பா நான் அவருக்கு ஒரு செய்தி சொல்றேன் என்று ஆரம்பித்து உபதேசம் பண்றது ஏதாவது பிறருக்கு உரைக்கிறது. அப்ப ஓதி உணர்ந்தும் தன்னிலை, பிறருக்கு உரைத்தும் என்பது தேவைப்படுகிற பிறருக்குரிய பயன்பாட்டு நிலை. பிறருக்கு உரைத்தும் இந்த ரெண்டையும் செஞ்சு விட்டார் ஒருத்தர். ஒரு எக்ஸ் வச்சுங்க. என்ன ஆகுதுன்னு கேட்ட வள்ளுவருக்கு என்ன கோபம்னா, இவ்வளவெல்லாம் செஞ்சு விட்டார். அவர் படிச்சுட்டாரு, நல்லா உணர்ந்துட்டாரு, பிறருக்கு நல்லா அழகா எடுத்து சொல்ற அளவுக்கு கைவந்த கலையில தேர்ந்தவரா இருக்கிறாரு. ஆனா இவர் மன அடங்கல. படிப்பின் பயன் என்ன? மனம் அடங்கணும். அது என்ன மனம் அடங்குதல் என்றால், எது ஒன்றுக்கும் ஆளா பறக்கிற, பேராசை பிடித்து அலைகிற, பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரவரக் கண்டு ஆராய்வினமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய்நன்றி குன்றாதே ஏங்கி இளையாது இரு என்று தர்மியாதீனத்தின் ஆதி குருவன் துர்ஞாசன பெருமான் சொன்ன மாதிரி, எதுக்கும் பரபரப்படைய அமைதியா இருக்கிறது.
அதான் அடங்குதல்னு பேர். ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தற்கு, இந்த வைத்தபடி இருக்கிற மாதான் அடங்குதல் பேர். வைத்தபடி இருத்தல்னா அவை குழந்த மாதிரி இருக்கிறது. குழந்தை மனோபாவம், கள்ளம் கபடம் இல்லாத மனோபாவம், பொறாமையற்ற மனோபாவம், பொய் சொல்லாத மனோபாவம், கபடம் இல்லாத மனோபாவம். அதை சொல்லுகிறார். இதே பாடல் போல இன்னொரு பாட்டு, கற்க இடர்பட்டு மிக கற்றதெல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனவோ வெள்ளம் அடங்கும் விரிசடையாக்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. குறிஞான சம்பந்தர். படிப்பின் பயன் என்னன்னா அடங்கணும். நம்ம வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிறோம்னா அதில் யாராவது படித்தவர் இருந்தாருன்னா அவர் இருக்கிற இடத்துல அமைதி இருக்கணும், நிம்மதி இருக்கணும், இன்பம் இருக்கணும், சண்டை இருக்கக்கூடாது. சண்டை வந்தால் சமாதானம் அடையணும். ராஜச குணம் அவருக்கு இருக்கக்கூடாது, தாமச குணம் இருக்கக்கூடாது, சாத்வீக குணம் இருக்கணும், அமைதியா இருக்கணும், எதுக்கும் கலங்காத. மலையே வந்து வீடின மனிதர்கள் நிலையில் கலங்கன் மீன் அப்பர் சுவாமி பாட்டு. இதை எதிர்பார்க்கிறார் அந்த திருக்குறள். ஓதி உணர்ந்தும் தன்னிலை பிறர்க்கு உரைத்தும் பிறருக்கு சொன்ன பயன் தான் அடங்கா பேதை. அதெல்லாம் சார் தான் சார், அவர் நிறைய படிச்சிருக்கார் சார், நல்லா அழகாலாம் சொல்றார் சார், பிரயோஜனம் இல்லை. அவரு மன அடங்கல். ஆளா பறக்கிறான். பறக்கிறாருங்கிற வார்த்தை பறக்கிறான் ஆயிடும். உள்ள அடங்கலைன்னா, உள்ள அடங்குச்சுன்னா பறக்கிறா பறக்க மாட்டார்னு வரும். இதை சொல்ற திருவள்ளுவருக்கு அவ்வளோ கோபம். அதாவது படிக்காம உள் உணராம பிறருக்கு உரைக்காம ஒருத்தர் அடங்காம இருந்தா கூட முட்டாள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இவன் படிச்சிருக்கிறான், உணர்ந்திருக்கிறான், பிறருக்கு வேற வாய்வழிக்க சொல்றான். இவன் மனசு அடங்கலை என்று சொன்னான். அவன் யாருன்னு கேட்டார், படிச்ச முட்டாள்னர். தான் அடங்கா பேதையின் பேதையாரில். இது மாதிரி ஒரு கடுமையான குறள். முட்டாளிலேயே படிச்ச வடிகட்டின முட்டாள்னர். சரி, இந்த குறட்பாவில் சொன்ன ஓதி உணர்ந்தும் என்பதுல முதல்ல ஓதி வருது, அப்புறம் உணர்ந்து வருதுன்னு சொன்னா, இந்த தொடருடைய இலக்கணத்தில் இருந்து அப்படியே வந்தோம்னா தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் உலகலாம் என்ற தொடர் வந்த உடனே உலகலாம் ஓதி உணர்ந்தும் அறியாதன் பாடாம உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன். அவர் எடுத்தோன்னு உணர்ந்து சொல்லிட்டு அப்புறம் ஓதுதற்கு சொல்றாரு. அப்ப இதையே அந்த நிரல் படம் மாத்தி விட்டாரு ஒரு கேள்வி. யார் சொல்றது சரியா இருக்குன்னா, 2 பேருமே தெய்வ புலவர்கள். தெய்வ புலவர் திருவள்ளுவர், தெய்வ புலவர் சேக்கிழார். இப்ப இதுக்கு பதில் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அடிப்படையா தொடக்க நிலையில ஆனாவண்ணா கத்துக்கிற நிலையில 1ஆம் கிளாஸ் படிக்கிற நிலையில படிக்கிற படிப்புக்கு கலைஞானம்னு பேர். ஆனாவாண்ணாவிலேருந்து ஆரம்பிச்சு 5 குறள், 2 நாடியார் பாட்டு, 2 கொன்றைவேந்தர் பாட்டு படிச்சாங்கன்னா அது அரிச்சுவட்டில் படிக்கிற முதல்ல தொடக்க நிலையாக இருக்கிற 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் இருக்கிற படிநிலை. அதுக்கு பேரு கலைஞானம். கலைஞானம் என்றால் நூல் அறிவு, படிப்பு அறிவு அர்த்தம். இது பேசிக் தொடக்க நிலை. ஆனா கலைஞானம் கற்றுவிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்மா வளர தொடங்கிய பிறகு அந்த ஆன்மா மெய்ஞானத்திற்கு வர வேண்டும். இதைத்தான் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் திருஞான சம்பந்த பெருமான ஞானப்பால் உண்டருடைய நாளிலே
அவர் பெற்ற ஞானம் ரெண்டுன்னு பாடினார். என்ன ரெண்டு ஞானம்? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் பாடினார். இது பெரிய புராணத்தில் வருது. இதுல ரெண்டு ஞானம் தான் சொல்றேன். உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். இப்ப நாம படிப்பதெல்லாம் கலைஞானம். நான் பின்னாடி பார்க்க போறோம். கலைஞானம் மெய்ஞானத்திற்கு இட்டுட்டு போகும். கலைஞானம் பேசிக், அது அதோடு நிறுத்திட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. அதை படிச்சே இருக்கலாம், பட்டம் வாங்கியிருக்கலாம், பதவி பெற்றிருக்கலாம், பெரிய ஒரு கல்வியாளராக இருக்கலாம், ஞானியா இருக்க முடியாது. ஞானி என்பது வேறு, அறிஞர் என்பது வேறு. அறிவு உடையவன் அறிஞன், ஞானம் பெற்றவன் ஞானி. இந்த உலகத்துல அறிஞர்கள் 1,00,000 பேர் இருக்காங்க, ஞானி எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தேர்வு. ஏன்? கலைஞானம் பெற்றவர்கள் 1,00,000 பேர், மெய்ஞானம் பெற்றவர்கள் 2 பேர் கூட. ஏன்? அது அவ்வளவு சிரமமானது. இப்ப பாருங்க, இப்ப இதுல கொஞ்சம் பதிலுக்கு வருவோம். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, வள்ளுவர் பேராசிரியர் சொன்னது கலைஞானம் பற்றிய செய்தி, சேக்கிழார் சொன்னது மெய்ஞானம் பற்றிய செய்தி. ஞாபகம் வச்சுங்க. கலைஞானம் பெறணும்னா ஓதி உணரணும், மெய்ஞானம் பெறணும்னா உணர்ந்து ஓதணும். அவ்வளவுதான் சார். ஏன்னா திருவள்ளுவர் பேராசிரியர் கலைஞானம் பற்றி பேசுகிறார், தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் மெய்ஞானம் பற்றி பேசுகிறார். புரிஞ்சுங்க. கலைஞானம் தேவை தொடக்க நிலைக்கு, மெய்ஞானம் தேவை முடிவு நிலைக்கு. தொடக்கம் வேறு, முடிவு வேறு. அடிநிலை வேறு, முடிநிலை வேறு. நல்லா புரிஞ்சுங்க. அதனால இப்ப இன்னொன்னு சொல்றேன். சமைத்து பாருங்கிற புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டு பாயசம் வைக்கிறது கலைஞானம். நான் ஒரு நாள் என்னுடைய ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்ல இருந்த பொழுது என்னுடைய வால் போஸ்ட் என் பேரை பார்த்துட்டு வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போய், ஐயா வாங்க ஐயா, எங்கள் வீட்டுக்காரர் 1 மணிக்கு வந்துடுவாங்க, உட்கார திண்ணில் பேப்பர் படிச்சு சொல்லிட்டு உள்ளே போய் 2 மணி சமைச்சு விட்டு 12:45 மணி பாயசம் 1 தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம்னு சொன்னான். விட்டேன் பாயசம்ட்டான். நான் வெளில போய் என்னம்மா பண்ற அப்படின்னு, ஒண்ணும் இல்லைங்கய்யா, சமைத்து பாருங்கிற புஸ்தகத்தில் போட்டிருக்கு, பாயச கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கணும். நான் ஏலம் போட்டு இறங்கிவிட்டேன். இப்ப அந்த சமைத்து பார் புஸ்தகம் எழுதியிருக்கிற அந்த கருத்தா? ஏலத்துக்கு அதான் அர்த்தம். இதுதான் கலைஞானம். படிச்ச படிப்போடு நிற்கிறது. நம்ம பாட்டியாருன்னு இங்க வரீங்க அறிவட்டலுங்க, ஏலம் போன ஏலக்காய் போட்டு இறக்குன்னு அர்த்தம். ஏலங்கிறதுக்கு ஏலக்காய்னு எழுதியிருக்கலாம், அவன் புத்தகம் போட்டவன். இது மாதிரி இருக்கிற அனுபவ அறிவு ஒண்ணு புரிஞ்சுங்க. கலைஞானம் படிப்பறிவு, மெய்ஞானம் பட்டறிவு. படிப்பறிவு பத்தாது, பட்டறிவு வேணும். பட்டறிவு அனுபவ அறிவு. அனுபவ அறிவு வரணும்னா இப்ப நம்ம சத்சங்கத்துல உட்காந்துக்கிட்டு இப்ப நம்ம கலைஞானம் நீங்க வெளியில நிறைய படிச்சுட்டு வந்துட்டீங்க. திருவாசகம், சிவபுராணம், திருமுறைகள், பெரிய புராணம், கந்த புராணம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டீங்க. கலைஞானம் முடிஞ்சிருச்சு. இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. வாங்க, மெய்ஞானம் பெறுவதற்காக தான் வந்திருக்கிறோம். நடராஜா சந்நிதியில வந்திருக்கிறோம். மெய்ஞானம் வந்தா என்ன வரும்? எடுத்தோன்னே உணர்தல். உணர்தலுக்கு எப்படி உணர்தல்? நான் இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு.
இப்ப உணர்தல், ஓதுதல். இப்ப இதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். உணர்தல் மனம் சம்பந்தப்பட்டது, அது எழுதிங்க. உணர்தல் மனம் சம்பந்தப்பட்டது. ஓதுதல் வாய் சம்பந்தப்பட்டது. உணர்தல் மனம் சம்பந்தப்பட்டது, ஓதுதல் வாய் சம்பந்தப்பட்டது. இது ரெண்டுல முதல்ல எது நிகழணும்? நீங்களே விட சொல்லிடலாமே. உணர்தல் மனம் சம்பந்தப்பட்டது, ஓதுதல் வாய் சம்பந்தப்பட்டது. மனம் சம்பந்தப்பட்டது முதல்ல நிகழும்னா வாய் சம்பந்தப்பட்டது முதல்ல நிகழணுமா? வாய் சம்பந்தப்பட்டது முதல்ல நிகழ்ந்ததுன்னா மனம் ஒன்றலன்னு அர்த்தம். நம்மளெல்லாம் வீட்டில் வர்ற கூப்பிட்றவங்கலாம் வாங்க 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 வாங்க, உள்ளுக்குள்ள ஏண்டா வந்த அப்படி இருக்கிறது. மனம் ஒன்றி வாங்கன்னு சொன்னாதாங்க மனம் சம்பந்தப்பட்ட ஓதுதல். மனசு ஒட்டாம வாய் மட்டும் சொன்ன என்ன ஆகும்? போலின்னு அர்த்தம். நம்ம பல பேர் வீட்டுக்கு போவோம், அடடட வாங்க வாங்க வாங்க, உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், நேத்தான் சொல்லியிருப்போம், வரமாட்டாம நினச்சிக்கிட்டு இருக்கோம், வந்துட்டான் போட இருக்குன்னு. அப்ப என்ன தெரியும்? மனம் ஒன்று நினைக்க வாய் ஒன்று சொல்லுவது போலி, டூப்ளிகேட். எப்படி இருக்கணும்? மனம் எதை நினைக்கிறதோ அதை வாய் சொன்னாதான் இதுக்கு பேர் என்ன? மனத்தோடு வாய். அப்ப எது முதல்ல நடக்கணும்? மனம். நல்லா புரிஞ்சுங்க, பேசிக் மனம்தான். நம்ம மேல ஒருத்தர் அன்பு செலுத்தனோட எது முதல்ல அன்பு செலுத்தணும்? மனம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். சித்தர் இதே வள்ளுவ பேரை சொல்லிக்க பாருங்க. மனத்துக்கண் மாசு இளம் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீரது. இப்போ வள்ளுவ பேராசிரியருக்கு என்ன தெரியும்? மனத்துல மாசு இல்லாம இருக்கணும்டா. வாயில இனிக்க பேசுறாங்க, உள்ளுக்குள்ள தயவனா இருக்கலாம். இப்ப மனம் ஒன்று நினைக்க வாய் ஒன்று பேசினா அது டூப்ளிகேட், போலித்தனம் தான். இப்ப முதல்ல எதை நினைக்கணும்? மனம். அப்புறம் வாய் பேசணும். அப்ப முதல்ல எது நிகழணும்? உணர்தல் நிகழணும். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அப்ப இந்த விஷயத்தை எழுதிங்க. மனம், அடுத்து வாய். இன்னொன்று சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். திருவாசகத்துல சிவபுராணம், அதுல என்ன வருது? சொல்லிய பாட்டின் இருங்க சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப இதுல முதல்ல எது வருது? உணர்ந்து. அதையே நீங்க மறந்துட்டீங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அங்க சிவபுராணத்துல மணிவாசக பெருந்தகை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று சொல்லுகிற அந்த பொருள் எது? டிக்ஷனரி பொருள் இல்ல, நடராஜா. ஏன்? தான் எழுதிய திருவாசகத்துக்கு என்ன பொருள் எல்லாரும் தீட்சை கேட்ட பொழுது அடிச்சு போய் நடராஜாவை காட்டினார். யார்? மாணிக்க வாசகர். அப்ப என்ன தெரிகிறது? மாணிக்க வாசகர் பாடியிருக்கிற திருவாசகத்துக்கு பொருள் டிக்ஷனரி பொருள் இல்ல, நடராஜா. அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்னு என்ன அர்த்தம்? நான் சொல்லி இருக்கிற இந்த பாட்டினுடைய பொருளாக இருக்கிற நடராஜாவை யார் உணர்ந்து 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 சொல்லுகிறாரோ அவர் செல்வர். அப்ப நீங்க இந்த நடராஜாவை மனசுல வச்சுக்கிட்டு சிவபுராணத்தை படிச்சீங்கன்னா தான் மாணிக்க வாசகர் சொன்ன இலக்கணத்தில் நீங்க பாஸ் பண்றீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா ஃபெயில்னு அர்த்தம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஆச்சா, இப்ப என்னென்ன சொல்லியிருக்கிறேன்? உணர்தல்னா மனம், அப்புறம் தான் ஓது வாக்கு. கலைஞானத்துக்கு முதல்ல ஓதுதல், அப்புறம் உணர்தல். ஆனா மெய்ஞானத்துக்கு முதல்ல உணர்தல், அப்புறம் ஓதுதல். ரெண்டாச்சா? அதுக்கு சரியான மேற்கோள் பெரிய புராணம் மட்டும் இல்லை, சிவபுராணம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஆச்சா?
சரி, இப்படி உணர்ந்து சொல்லுதுங்கிறதுக்கு என்னங்க வேற இன்னும் டீட்டெயிலாக ஒரே ஒரு வரி சொல்ற பாருங்க, சொல்லிட்டு சப்ஜெக்ட் போயிடுவோம். அடுத்தது பாருங்க, திருஞான சம்பந்த சுவாமிகள் 16வது வயதில ஆச்சார்புரத்தில் ஜோதியில கலக்க போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க சுவாமின்னு சொன்ன உடனே இங்க வாங்கன்னு கூப்பிட்டு நான் சொன்னதெல்லாம் ஓதுங்க, நான் சொன்னதெல்லாம் தொடர்ந்து வாழ்க்கையில ஓதிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பயன் தரும். அந்த ஓதுதலுடைய பயன் வேதம் நான்கின் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாம் நமச்சிவாயர்கள் சொல்லி முடிக்கிறார். அதுக்கு முதல்ல என்ன பண்றார்? காதலாகி. காதலாகினா என்ன சார் அர்த்தம்? பேசுறதா நினைக்கிறதா? எண்ணம். காதலுங்கிறது அங்க என்ன அர்த்தம்னா எண்ணம், மனம் சார்ந்தது. நீங்க இறைவன் மீது முதல்ல காதல் கொள்ளணும், அது மனம் சரியா இருக்கணும். மனத்தால் காதலாகி, ஞானசம்பந்தர் சொல்றார் அல்லவா, காதலாகி. சரி, எம்பெருமான் மேல உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் வந்துருச்சு. அடுத்த விஷயம் என்ன வரணுமா? கசிந்து. மனம் உங்க சாமி மேல அப்படியே நீங்க வீட்டை உட்கார்ந்து இருக்கிறீங்க, ராத்திரி ஒரு 10-10:30 மணி வாக்கில் மனசு வருது, அப்படியே நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் படுத்துட்டாங்க, பாய் வச்சுட்டு படுத்துட்டாங்க, இல்லை கட்டப்படுத்துட்டாங்க, நீங்க தனியா போய் மாடியில் வீட்டை படுத்துருக்கிறீங்க, அப்படியே தனியா படுத்து ஜன்னல் உரம் பார்க்குறீங்க, ஜன்னலை திறந்துட்டு பார்க்குறீங்க, அப்படியே வானவெளி தெரிகிறது, வானவெளி நட்சத்திர கூட்டம் தெரியுது, நிலா தெரியுது, அப்படியே நிற்கிறீங்க, அப்படி பார்க்குறீங்க. நடராஜா 16ஆம் வட்டத்தில் நடராஜா, நீங்க எங்களுக்கு கோயிலுக்கு கொண்டு ஆட்சி பண்றீங்களே, நாங்க எல்லாரும் கதவை சாத்திட்டு வந்துட்டோம் உங்களை விட்டுட்டு. நடராஜா, சிவகாமி தாயே, அம்மா நடராஜா, தனியா தான் இருக்கீங்களா? உங்க பக்கத்துல யாருமே இல்லையா? நான் விட்டுட்டு வந்துட்டேன் நான் உங்களை அப்படி சொல்லி அப்படி ஜன்னல் ஓரமா காலை திறந்துட்டு அப்படியே கதறீங்க. நான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன் நடராஜா, என்னை மன்னிச்சிரு சுவாமி, நாளை காலை ஏச்சுன்னு முதல் வேலையா வந்து உங்களை பார்க்குறேன். குழந்தைய தனியா விட்டுட்டு வந்தா என்ன துடிதுடிப்புமோ ஒரு தாய், அந்த துடிதுடிப்பு நமக்கு வந்தா மட்டும்தாங்க காதலாகி கசிந்து என்பதற்கு சரியான அர்த்தம். நீங்க வீட்டுக்கு போய் இனிமேல் என்ன பண்ணணும்னா, எப்படியாவது மனசுல கண்ண மூடிட்டு, காவடி செல்வ விநாயகர் பெருமானே, ஐயா தனியாக ஐயா இருக்கு, நான் வந்து உன்னை விட்டுட்டு வந்துட்டேனா, என்னை மன்னிச்சுக்கப்பா, நாளை காலை வந்து முதல் வேலையை பார்க்குறேன். வெள்ளி செய்வேன் முருகப்பெருமானே, அபிராமித்தாய் இருக்கிறார், அமுதகடேஸ்வர பெருமானே, ஓசைப்படுத்த நாய் இருக்கிற நம்முடைய அழகை சிற்றுமலர் பெருமானே, உங்களை தனியா விட்டு வந்துட்டனா என்று கண்ணப்ப நாயனாரை போல எந்த ஆன்மா வீட்டில் இருந்து கொண்டு ஜன்னலை திறந்து வச்சுட்டு தனியா சுவாமியை நினைச்சு தனியா விட்டு வந்துட்டேன் என்று அதன் மீது காதல் கொண்டு கண்ணீர் விட்டு கதறுகிறதோ அதுக்கு பேரு உணர்ச்சி, உணர்தல். இத சொல்றாரு ஞானசம்பந்தர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அதுக்கு அடுத்து என்ன? அப்புறம் தான் ஓதுவார். இதுலேருந்து என்ன தெரியுது? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குதல் என்ற மூன்றும் மனம் சார்ந்த உணர்ச்சி என்று பொருள் உணர்ந்து கொள்ளுக. அதன் பிறகுதான் ஓதுவார். உணர்ந்து ஓதுதல். இந்த உணர்ந்து ஓதுதல் என்பதற்கு சரியான விளக்கம் திருஞான சம்பந்த சுவாமிகள் உபதேச வாக்காக கடைசியா நமக்கு சொன்ன அருமையான பதிகம்தான். இல்லை, நீங்க மேல வீட்டில் இருக்கும்போது நீங்க தனியா இருக்கிற நேரத்துல சிவலிங்கம் கையில இருந்தா எடுத்து வச்சுங்க. ஏய்யா, உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? குடுமித்தேவர் கண்ணப்பர் பார்த்த மாதிரி நான் உன்னை பார்க்கறையா, நான் உன்னை விட்டு போக மாட்டேயா, நீ எப்பவும் என் பையில இரியா, நான் உன்னை விட்டு போக மாட்டேயா என்று சொல்லி உள்ளுக்குள்ள நீ யார்ட்டும் சொல்ல வேண்டாம். நினைந்து 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 கனிந்து 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 கண்ணீர் விட்டு அழுது 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 அப்படி ஊற்றிடும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து 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 வாழ்வதற்கு பெயர்தான் உணர்ச்சி. உணர்ந்து
இப்ப நாம் இதிலிருந்து ஒரு முடிவெடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில தெய்வ சேக்கிழார் சொன்ன அந்த அடிப்படையில சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்ற சிவபுராணத்தின் அடிப்படையில காதலாகி கசிந்து கண்ணீர் பல்கி ஓதுவார் என்ற சம்பந்தர் அருள்வாக்கின் உபதேசப்படி உணர்ந்துதான் ஓத வேண்டும் மெய்ஞானம் பெறுவதற்கு என்பதே தீர்ப்பாகிறது நடராஜா முன்னிலையில் என்று உங்கள் கரவொலியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்பார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மழை வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இது மங்கள வாழ்த்து. இது ஒரு காப்பியமே. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தலைவராக கொண்ட ஒரு பெரும் காப்பியம் ஆகும். கதாநாயகன் சுந்தரர், கதாநாயகிகள் பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார். எதிர்முனை பாத்திரம் இவர்களின் முன்வினை பயன், அவற்றை ஊற்றும் இறைவன். இது சிறுகதைகளின் தொகுப்பு என்பர். அது தவறான கருத்து. பெரிய புராணத்தை எடுத்த உடனே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கைவன் பாட்டினுடைய விளக்கங்கள்லாம் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லணும். ஒருத்தர் சொன்னார், சார் பெரிய புராணத்தை ஒரு கம்பராமாயணம் மாதிரி, ஒரு வில்லி பாரதம் மாதிரி, ஒரு கந்த புராணம் மாதிரி, ஒரு திருவிளையாடல் புராணம் மாதிரி ஒரு தலைவனை சார்ந்த கதை, எனவே அது ஒரு காப்பியம் என்று சொல்ல முடியாது. அவர் ஒருத்தர் சொல்லிவிட்டார், ஒருத்தர் திறனாய் பண்ணிவிட்டார். ஏன்னு கேட்டா அது 63 தனி அடியார்கள் வருகிறார்கள், 9 தொகை அடியார்கள் வருகிறார்கள். எனவே அது சிறு கதைகளின் தொகுப்பு. ஆனந்தவள பத்திரிகை மாதிரி, குமுத பத்திரிகை மாதிரி ஒருத்தர் கட்டுரை விட்டார் சார். அது மாபெரும் பிழை. ஏன்னா பெரிய புராணம் சிறுகதைகளின் தொகுப்பு இல்லை. அப்படி என்றால் அது ஒரு காப்பியம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு கதாநாயகர் தான் இருக்கணும். அப்படிதான் இருக்காரு. யாரு? சுந்தரர். இனிமே உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா பெரிய புராணம் காப்பியமா சிறுகதைகளின் தொகுப்பான்னு கேட்டா சிறுகதையின் தொகுப்பு இல்லை, அது ஒரு காப்பியம்தான். காப்பிய ஆசிரியர் தான் சேக்கிழார். அந்த காப்பியத்தின் கதை நாயகன் சுந்தரர் மட்டும்தான். சரி, அப்படின்னா அந்த கதாநாயகருக்கு கதாநாயகர் இருக்கணும்னு கேட்டா 2 பேர். யாருன்னு கேட்டா அந்த நம்ம பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார். அது வரலாறு படிக்க போறோம். 2 பேர் கதாநாயகன். சரி, இந்த கதாநாயகன் கதாநாயகி சொல்லிவிட்டீங்க. ஒரு காப்பியத்துக்கும் கதாநாயகனுக்கு எதிர்முனை பாத்திரம் இருக்குமே. எதிர்முனை பாத்திரம்னா வில்லன். ராமாயணம்னா ராமன் ராவணன், கதாநாயகி சீதை. அது மாதிரி பெரியவனத்து யாருன்னு கேட்டா சுந்தரர் ராமன் மாதிரி கதாநாயகன், சீதை மாதிரி பரவினாச்சார் சங்கிலாச்சார் 2 பேர் கதாநாயகி. ராவணன்கிறது யாருன்னு கேட்ட இங்க வில்லன், எதிர்முனை பாத்திரம். அவங்க செஞ்ச தலையெழுத்து. நமக்கு வில்லன் யாரு? நமக்கு உள்ளபடியே ராமன் மாதிரி நாம இருந்தாலும் ராவணன் இல்லை. ஆனா ராவணன் இருக்கான். யாரு? விதி, தலையெழுத்து. நமக்கு எதிர்முனை பாத்திரம் நாம் கொண்டு வந்த விதி. ஆமா சார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாமே அங்கேருந்து எதிர்முனை பாத்திரத்தை கைகோத்துட்டு ஆட்சி வந்துட்டோம். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா பெரிய புராணத்தினுடைய கதை நாயகன் சுந்தரர், கதை நாயகிகள் பழவிராஜ் சங்கிலி நாச்சியார், எதிர்முனை பாத்திரம், இந்த 3 பேரும் நந்தவனத்தில் பூக்கள் பறிக்க போன பொழுது ஒரு வினாடி நோக்கி கொண்ட அந்த நோக்குதல் என்ற வினை, நோக்குதல் என்ற விதி காரணமாக மனுலத்திலிருந்து பிறந்திருக்கிறார்கள் என்ற கதையை சொல்வதால் இதுல எதிர்மனை பாத்திரம் அந்த 3 பேருடைய தலையெழுத்து முடிவு பண்ணிக்கிற எழுதியிருக்கார். அதான் காப்பியமே என்ற விடை. அடுத்த படிப்பார். நாடு சோழ நாடு, நகரம் திருவாரூர், ஆறு காவிரி ஆறு, வழி திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திரு அந்தாதி,
பயன் கையிலை சார்தல். நண்பர்கள் சேரமான் பெருமாள் நாயனார். காலம் அனபாய சோழன் காலம். காப்பிய உத்தி முடிவை கூறி முதலில் இருந்து வருதல். இப்ப இந்த காப்பியம் சொல்லிவிட்டோம், அதுல ஒன்றும் சந்தேகம் இருக்காது. இதுல காப்பியம்னா ஒரு நாடு, அங்க கோசல நாடு, இங்க சோழ நாடு, அங்க அயோத்தி மாநகரம் ராமாயணத்துல, இங்க திருவாரூர், இங்கேயும் இது மாதிரி இருக்கு. அரசல் யாரு? நரசிங்க முனையரையன் வளர்ப்பு தந்தை. சேரமான் பெருமாள் நாயனார் நண்பர், ராமனுக்கு குகன் மாதிரி சேரமான் பெருமாள் நாயனார். அப்படியே ஒன்னொன்னுக்கு நீங்க கோர்வையா சிந்திச்சு கொள்ளலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறார்கள். பெரிய டாப் லெவல் என்னன்னு கேட்ட பெரிய புராணத்துல காப்பியத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் உத்தி, ஃபிளாஷ்பேக் அப்படின்னு தமிழ்ல சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஃபிளாஷ்பேக் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது எடுத்தொன்ன சினிமாவை காட்டும் பொழுது ஒரு ஜெயில்ல ஒரு கம்பி ஜன்னலை பிடிச்சுக்கிட்டு அந்த ஹீரோயின் நிப்பா. நான் இப்போ சொன்னோன்னே நீ எல்லாம் முடிவு எந்த படம் அப்படின்னு நிப்பா. அப்படி வானத்தில் அப்படி மேகம்லாம் தெரியும். அவன் நிப்பா, கண்ணில் தண்ணி ஆறா ஓடும். அந்த அந்த நாயகி, அந்த கதாநாயகி ஒரு கொலை செய்து விட்டு சிறைக்குள்ள வந்து இருக்கிறாய் என்பதுதான் முடிவு. அந்த படத்தினுடைய முடிவு தான். அதை எடுத்துன்னு பாரதி ராஜா காமிப்பார். இப்ப நீ முடிவு வந்திருப்பீங்க. எல்லாம் சேக்கிடாருக்கு முதல் மரியாதை. ஓ, இதையும் பார்த்து வச்சிருக்கீங்களோ? இல்லைன்னா குப்பை கொட்ட முடியாதுங்க. அப்படி நிப்பா. என்ன உடனே பாரதி ராஜா படத்தை காமிச்சு அப்படியே கொண்டு போவாருங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற கதைக்கு. அதே மாதிரி நம்ம சேக்கிழார் என்ற பாரதி ராஜா மாதிரி லட்சம் பாரதி ராஜாவுக்கு ஈடு இணையற்ற தலைவர் நம்ம சேக்கிழார் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறார். சூப்பர் காட்சி சார். ஆனா இது ராமாயணத்தில் இல்ல, பாரதத்தில் இல்ல, கந்த புராணத்தில் இல்ல, சூழ புராணத்தில் இல்ல, நம்ம பெரிய படத்தில் இருக்குது. எடுத்தோல பாத்தீங்கன்னா ஏபி நாராயணன் படம் மாதிரி கைலாய காட்சி எடுத்தோன்னு. அப்படி கைலாயம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு அந்த மத்தளம் வாசிக்கிறாங்க. கைலை காட்சி. அங்க ஒரு 1000 சீடர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உபமன்ய முனிவர் உட்கார்ந்து இருக்கிறார், பணம் சொல்லிட்டு இருக்கிறார். டக்குனு எழுந்திரிச்சு என்ன பண்றார்? ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாயன்னு கும்பிடுறார். கீழே உட்காந்து 1000 சீடர் எழுச்சி என்ன பண்றான்? குருநாதா, சிவபெருமான் தவிர வேறு யாரும் கும்பிட மாட்டீங்களே, சம்புவின் தாமரை தாளால் வேறு யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்ப எழுச்சி நின்று கையெடு தலையில கும்பிடுறீங்களே, அப்படி சிவபெருமான அளவுக்கு யார் சாமி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுப்பா. 18 வருஷத்துக்கு முன்னாடி இன் கைலாயத்திலிருந்து ஒரு ஆன்மா மண்டோகம் போச்சு. நல்லா தெரிஞ்சுங்க. இதான் பெரிய புராணம் தொடங்குற ஃபர்ஸ்ட் சீன். 18 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஆன்மா மண்ணுலகம் போச்சு. இப்ப 18 வருஷம் கழிச்சு சிவபெருமான யானை கொடுத்து அனுப்ப அந்த யானை மேல உட்கார்ந்துகிட்டு இந்த ஆன்மா அப்படியே ஒளி வடிவில் வருகிறது கைலாயத்திற்கு. அதை என் கண்ணால பார்க்கிறேங்கிறார். அவர் தான் சுந்தர். இப்ப என்ன தெரியுது? எடுத்தோட நொடித்தான் மலை ஃபர்ஸ்ட் சீன். இது பெரிய புராணத்துல லாஸ்ட் சீன். புரியுதா உங்களுக்கு? அப்ப நொடித்தான மலை பதிக பாடிட்டு சுந்தரர் வர்றார். அதை எடுத்தோன்னு காட்டுறார். சார், இவரு தான்ப்பா சுந்தரர். சரி அப்படின்னா அடுத்த கேள்வி சொல்ற பாருங்க. நாம் தொழும் தன்மையா? அப்ப என்ன அர்த்தம்? சிவபெருமான் தவிர வேற யாரையும் வணங்க மாட்டீங்களே, நீங்க எப்படி வணங்குறீங்க கேட்டா, இல்லப்பா இவன் இங்க இருந்து போனவன், ஆனா இங்க வர்றான் தம்பிரான் தோடர்ங்கிற பெருமையெல்லாம் பெற்றவன், வன் தொண்டர்ங்கிற பெருமை பெற்றவன், நாம் தொடும் தன்மையான். இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, ஒரு ஆன்மா மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் போனா எந்த வடிவில் போவோம்? தேஜஸ், ஒளி வடிவு, பிளாஷ். இது உண்மைதான பெரிய புராணத்தில் இருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பெரிய புராணத்தில் இந்த சீன் இருக்கு.
இப்ப சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு உடம்பில் இருந்து ஆன்மா வெளியில போறது எப்படி போகுதுன்னு கண்டுபிடிச்சுடணும் அது முடிவு பண்ணி ஒரு லாக்கர் ரூம், டார்க் ரூம் ஒன்று செட் பண்ணிட்டான். அந்த ரூம்ல ஒரு பேப்பர்லாம் சொருவி இம்மி கூட வெளியில இருந்து ஒரு ஒரு ஒளி வராம பண்ணிவிட்டான். கம்ப்ளீட்டா டார்க் ரூம். அங்க ஒருத்தர் உடம்பு செல்லாம் படுத்திருக்காரு. ஆன்மா இப்ப இல்ல அப்ப இல்ல பிரியற மாதிரி இருக்கு. இவன் முடிவு பண்ணிட்டான். கேமரா அது தம்பி மாதிரி கேமராவை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்படி வச்சிருக்கான். இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிய போது தெரிஞ்சுக்கிட்டான். டார்க் ரூம். அப்ப அப்படியே அந்த உடம்புல அப்படி விழுது அந்த உடம்பு. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஒளி கீற்று, ஒரு 3ஆம் பிறை மாதிரி அப்படி ஒளி வெளியில போகுது. அவன் படம் எடுத்துட்டான். படம் எடுத்து அப்படியே உலகம் பூரா பேப்பர்ல போட்டான். ஒரு உடம்பிலிருந்து ஒரு உயிர் வெளியில பிரிகிற பொழுது அது அழிவதில்லை என்பதால் அது ஒரு ஒளிக்கீற்றாக ஒரு பிளாஷா வெளியில போகுது என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 20ஆம் நூற்றாண்டுல ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதை 12ஆம் நூற்றாண்டுல நம்ம சேக்கிழார் பெரிய புராணத்தில் பதிவு செய்து விட்டார். அதான் சார் நாம இதை சொன்ன உடனே அந்த சீடர் என்ன பண்ணா, சுவாமி இந்த ஒளி வடிவா வர்றாரு 18 வருஷம் முன்னாடி, அந்த 18 ஆண்டு கால கதையை சொல்லுங்க சுவாமி, நாங்க கேட்கறோம்னா உட்காருங்க சொல்லிவிட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி இவரு ஆளாள சுந்தரங்கிற பேர்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்ப என்ன தெரியுது? முடிவை சொல்லி முதல்ல தொடங்கிறது, முதல் மரியாதையில ராதா கொலை பண்ணிவிட்டு ஜெயில வந்து சொல்லி முன்னாடி சத்யராஜ் சிவாஜி எல்லாம் காட்டுற மாதிரி இந்த உத்தியெல்லாம் நம் சேக்கிழார் கற்றுக் கொடுத்த உத்தி என்பதை திரைப்பட இயக்குநர்கள் நன்றியோடு சிந்திக்க மறந்து போனால் நாம் சொல்லுவோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். அது பார்த்தா பிளாஷ்பேக். அது செய்தவர் சேக்கிழார். பிளாஷ்பேக் முன்ன நான் டீ குடிச்சிட்டு வந்து பேச ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு என்ன வேண்டியிருக்கு? இப்போ திரும்ப டீ, அதுக்கு என்ன பேர்? ஃப்ளாஷ்பேக்கு தானே. அதனால் வரட்டும், ஒரு 5 நிமிஷம் டீ வந்த பிறகு டீக்கு ஒரு பிரேக் கொடுத்துருவோம். இப்போ அந்த தொடர்ந்து அது ஃப்ளாஷ்பேக்கு. அதாவது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பெரிய புராணம் காப்பியம், கதைநாயகன், நாடு, நகரம் எல்லாம் சொல்லிவிட்டாரு. இது உத்தி என்னன்னா ஃப்ளாஷ்பேக் உத்தி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் உத்தி. அடுத்த படிப்போம். யாப்பு விருத்தம். அரசன் நரசிங்க முனையரையர். பெற்றோர்கள் சடையனார் இசைஞானியார். களம் அனபாயச்சோழனுடைய அவைக்களம். காலம் அனபாயச்சோழனுடைய காலம். காரணம் அரசனின் வேண்டுகோள். இப்போ பெரிய புராணத்துல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, பெரிய புராணம் திருத்தொண்ட தொகை என்ற முதல் நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற வழிநூல் என்ற இரண்டையும் வைத்துக் கொண்டு சார்பு நூலாக திருத்தொண்டர் மாக்கதை எழுதப்பெற்றது. அப்ப பெரிய புராணம் முதல் நூலா, வழிநூலா, சார்பு நூலா? இன்னும் யாராவது உங்களை பார்த்து கேட்டா சார்பு நூல் சொல்லுங்க. முதநூல் திருத்தொண்டர் தொகை, வழிநூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, சார்பு நூல் பெரிய புராணம். எழுதுறவங்க எழுதிங்க. முதநூல் திருத்தொண்டர் தொகை, வழிநூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, சார்பு நூல் திருத்தொண்டர் மாக்கதை. சரி, இப்போ இந்த பெரிய புராணத்துல அவங்க அப்பா பேரு சடையனார், அவங்க அம்மா பேரு இசைஞானியார். இதை சேக்கிழார் எழுதுறார். இது மாதிரி உங்களுக்கு அப்பர் சுவாமிகள் யார் அப்பா அம்மா? புகழனார் மாதினியார். திருஞான சம்பந்தருக்கு அப்பா அம்மா யாரு? சிவபாத ஹிருதயார், பகவதியார். ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அம்மா பேர் சொல்றார். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் மாக்கதி என்ற முதநூல், வழிநூல், சார்பு நூல்ல திருத்தொண்டர் தொகையில 63 நாயன்மார்கள் பேசப்படவில்லை. 60 பேர். முதநூலாயிருக்கிற திருத்தொண்டர் தொகையில
தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு மடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்ற அந்த திருத்தொண்ட தொகையில புகழப்பெற்ற நாயன்மார்கள், தனி நாயன்மார் 60 பேர் தான். தொகையடியார்கள் 9 பேர். ஆனா திருத்தொண்டர் திருவந்தாதியிலையும் திருத்தொண்டர் மாக்கத்திலையும் 60 பேர் 63 பேரா ஆக்கியிருக்காங்க. இந்த 3 பேர் யாராரு? நூறு கேள்வி வருது அல்லவா? முதநூல், வடிநூல், சார்பு நூல்ல முதநூல்ல இருக்கிற 60 பேரோட பிளஸ் 61 சுந்தரர். சுந்தரமூர் சுவாமிகள் தான் எழுதுற நூல்ல தன்னை சேர்த்துக்கல. திருத்தொண்டர் தொகை 60 பிளஸ் 1 சுந்தரர். அடுத்து 62 63 சுந்தரர் அப்பா சடையனார், சுந்தரர் அம்மா இசைஞானியார் சேர்த்து விட்டாங்க பின்னாடி வந்தவங்க. இதை ஒரு நாள் சென்னை பல்கலைக்கழகத்தை பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பன்னீர்செல்வம் வகுப்புல. ஒருத்தர் ஏச்சு கேட்டார், அப்ப ஏன் நாவுக்கரசர் அப்பா அம்மாவை சேர்க்கல? அப்ப ஏன் திருஞான சம்பந்தர் அப்பா அம்மாவை சேர்க்கல கேட்டார். கேள்வி நியாயமானது. சுந்தருடைய அப்பா அம்மா மட்டும் 60 பிளஸ் 61 62 63 சேர்த்தாங்களே, 64 65 65 60 சேர்த்தா என்ன தப்புன்னு ஒருத்தர் என்ன கேட்டார் எங்க சென்னை பல்கலைக்கழகத்துல. நான் உடனே இப்படி திரும்பி பார்த்தேன், டீ வல்லியான்னு. ஏன்னா பிரேக் எடுத்துக்கலாம். அதாவது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிறது பதில். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்துல தான் எழுதிய பதிகங்களில சடையனார் இசைஞானியார் காதலன் என்று தன்னை குறிப்பிட்டுகிறார். யாரு? சுந்தரர். சுந்தரத்தை அப்பா பேரு அம்மா பேரு அவரே சொல்றார் தான் பதிகத்துல. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டா திருநாவுக்கரசர் அப்பா அம்மா பேரை சொல்லல, திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லல. அப்ப என்னாச்சுன்னா சேக்கிழார் கற்பனையாட்டான் பகவதி சிவபாத இறுதியை பகவதியார்னு சேர்த்துக்கிட்டார், புகழனார் மாதிரி சேர்த்துக்கிட்டார். அப்ப கற்பனையா சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை பெயர்களை அடியார்களால் சேர்க்க முடியாது. சத்திய பிரமாணமா சுந்தரரே சொன்ன காரணத்தால தெளிவாய் இருக்கிற சடையனாரையும் தெளிவாய் இருக்கிற இசைஞானியாரையும் சேர்த்து 61 62 63 என்று இணைத்து கொண்டார்கள் என்பதுதான் தொகை நூல், வழிநூல், முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்ற இலக்கணத்தினுடைய அமைப்பு முறை. இனிய மெய்யன்பர்களே, மிக அற்புதமான முறையிலே இதுவரை பெரிய புராணம் ஒரு காப்பியம் என்றும், கதைநாயகர் சுந்தரர் என்றும், கதைநாயகர் பறவை நாச்சியார் சந்தி நாச்சியார் என்றும், எதிர்முனை பாத்திரங்கள் மூவருடைய வினைப்பயன் என்றும், நாடு சோழநாடு என்றும், நகரம் திருவாரூர் என்றும், வளர்ப்பு தந்தை நரசிங்க முனையரையர் என்றும், பெற்றவர்கள் சடையனார் இசைஞானியார் என்றும், இன்னும் பல்வேறு செய்திகளை சொல்லி அந்த இசைஞானியார் சடையனார் 2 பேர் சுந்தரை சேர்த்து 60 63 பேராக முதல் நூலில் இருந்து திருத்தொண்ட தொகை 60 பேரை பாடியிருந்தாலும் பின்னே வந்தவர்கள் 63 ஆக்கியது சுந்தரரையும் அவர் பெற்றோர்களையும் சேர்த்து ஆக்கினார்கள் என்றும், அவ்வண்ணமாக ஏன் அப்பரடியில் பெற்றோர்களையும் சம்மந்தப்பட்டு சேர்க்கவில்லை என்றால் அவருடைய பெயர்களை அந்த நாவுக்கரசரம் ஞானம் பாடாது போய்விட்டமையால் நாம் உறுதிப்பட பேச முடியவில்லை என்ற கருத்தை இன்று சிந்தித்தோம். இதுவரை இத்தனை விஷயங்கள் சிந்தித்திருக்கிற நாம் இனி தொடர்ந்து சிந்திக்கலாம். படிப்பார். நூல் நூல் 2 காண்டங்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் காண்டத்தில் 5 சருக்கங்களும் 2வது காண்டத்தில் 8 சருக்கங்களும் உடையதாக விளங்குகிறது. சருக்கங்களின் பெயர் வைப்பு திருத்தொண்ட தொகையின் பாடல்களின் முதல் வரிகளே அதனுடைய முதல் பெயராக இருக்கிறது. மேலும் திருமலை சருக்கம், வெள்ளாளை சருக்கம் என்பவையும் உடையது. சருக்கங்களின் பெயர்கள்: 1 திருமலை சருக்கம், 2 தில்லைவாழ் அந்தனர் சருக்கம், 3 இலை மலிந்த சருக்கம், 4 மும்மையால் உலகுண்ட சருக்கம், 5 திருநின்ற சருக்கம், 6 வம்பரா வரிவண்டு சருக்கம்,
7 வார்கொண்ட வனமுலையால் சருக்கம், 8 பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம், 9 கலைகண்டன் சருக்கம், 10 கடல் சூழ்ந்த சருக்கம், 11 பத்தராய் பரிவார் சருக்கம், 12 மன்னிய சீர் சருக்கம், 13 வெள்ளாடை சருக்கம் என்று 13 சருக்கங்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நல்லா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. காப்பியங்கள் என்றால் கம்பராமாயணம், பாரதம், சிலப்பதிகாரம், அது என்னுடைய தனித்தமிழ் காப்பியமாக சொல்லுவோம் அல்லவா. சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்ட கதைநாயகன் கோவலன், கதைநாயகி கண்ணகி, எதிர்முனை பாத்திரம், இவர்கள் செய்த கோணம் செய்த தவறுகள் வினைப்பயன், அது இருக்கட்டும். இப்போ சிலப்பதிகாரத்தினுடைய காப்பி அமைப்பை பார்த்தா கட்டமைப்புல 3 காண்டங்கள். காண்டம்னா பெரும் பிரிவுன்னு அர்த்தம். பெரும் பிரிவு காண்டங்கள் என்ன? முதல் காண்டம் புகார் காண்டம், 2வது காண்டம் மதுரை காண்டம், 3வது காண்டம் வஞ்சி காண்டம். காண்டம் 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 என்று 3 பிரிவுகளில் சிலப்பதிகாரம் அமைந்துள்ளது. அதனுடைய உட்பிரிவுகளாக காதைகள், மனையரும் படுத்த காதை, இந்திர விழவர் எடுத்த காதை, வழக்குரை, இப்படி காதையின் பிரிவு வரும். சரி, இது மாதிரி காப்பி அமைப்புல பெரிய புராணம் எப்படி இருக்கிறது? இன்னொரு கேள்வி வரும் அல்லவா, அது காப்பின்னு சொல்றீங்களே என்ன? அதுல காண்டம் 2 தான். அதுக்கு வேற எந்த ஊர் பெயரும் கிடையாது. முதற்காண்டம், 2வது காண்டம், அவ்வளவுதான். இதுல நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க. பெரிய புராணம் காப்பியம்னு சொல்றீங்களே, இதுல காண்டங்கள் என்ற பிரிவு உண்டான இல்லேன்னு சொல்லாதீங்க. உண்டு. 2 காண்டம் இருக்கு. ஒன்று முதற்காண்டம், இன்னொன்று 2வது காண்டம். முடிஞ்சு போச்சா? சரி, உள்பிரிவுகளாக வேறு என்ன இருக்குன்னு கேட்டா சருக்கங்கள். உட்பிரிவு சருக்கங்கள்னு இருக்கு. மொத்தம் எத்தனைன்னா 13 சருக்கம் இருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பெரிய புராணம் 2 காண்டங்கள், 13 சருக்கங்கள், அவ்வளவுதான். சரி, இந்த சருக்கங்களுக்கு எப்படி பெயர் வச்சிருக்கிறார் சேக்கிழார்னு பார்த்தா ரொம்ப அழகான அமைப்புங்க. அவர் எப்படிதான் அதை அமைச்சாலும் தெரியல. அதாவது ரொம்ப ரொம்ப தேர்ந்த ஒரு இயக்குனர் பாருங்க. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாய மலையிலிருந்து மண்ணுலத்து வரத்துக்கு முன்னாடி இங்க 2 பெண்களை பார்க்கிறாரா, அந்த செய்தியை சொல்றதுக்கு அவர் அமைச்சிட்ட சருக்கம் திருமலை சருக்கம். திருமலை என்றால் திருக்கைலாய மலை. திருக்கைலாய மலைக்குள்ள நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை கூறுகின்ற செய்திகளை கூறுவது திருமலை சருக்கம். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்படி ஆரம்பிச்சு விட்டாரு? திருத்தொண்ட தொகை எடுத்து பரட்டுறார் சுந்தரர். அதாவது நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நமக்கெல்லாம் பேப்பர் இருக்கு, ரொம்ப அழகா பரட்டிடுறோம், டியூப்லைட் இருக்கு, படிக்கிறோம். அந்த காலத்துல ஓலைச்சுவடி, சிமிலி விளக்கு, ராத்திரில படிக்கணும்னா ஒன்றும் புரியாது, மூடி சொல்லணும். பகலை மட்டும்தான் படிக்கணும். ஆனா பகல்ல படிக்கிறதுக்கு அவருக்கு என்ன இடையூறா இல்லைன்னா, டிவி இல்லை, செல்லு இல்லை, வேறு விதமான அமைப்புகள் இல்லை, வெளியூர் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 3 வேளை ஏதோ கிடைச்சி சாப்பிட்டுட்டு வெட்டிக்கிட்டு எழுந்திருக்காரு. அதுல திருத்தொண்ட தொகையில 11 ஸ்டான்ஸா இருக்கு. ஸ்டான்ஸான்னா பாரா. என் சீர்விழுத்தம 11 பாட்டு. முதல் பாட்டு எடுத்துக்கிட்டா தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். ஆனா நீங்க ஒரு விஷயம் இப்ப சொல்லிடுறேன், தயவு செய்து எல்லாரும் தெரிஞ்சுங்க. எல்லாரும் தவறா ஒரு செய்ய சொல்லிட்டு இருக்கிறோம். தியாகராஜா திருவாரூர்ல சுந்தரருக்கு அடியெடுத்து கொடுக்கும் பொழுது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கல. என்ன சார் இப்படி கொடுத்தான்னு கேட்டா, தியாகராஜா எப்படி சார் அடியேன்னு கொடுப்பாரு? ரொம்ப அழகா எழுதுறார் சேக்கிழார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு நிறுத்திடுறது. சுந்தரர் தான் அடியேன்னு சேர்த்துக்கிறார். இது பெரிய புராணத்தில் இருக்கிற நுட்பமான குறிப்புங்க. நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு கேட்டா, திருவாரூர் தியாகராஜா முதல் வரி அடியெடுத்து கொடுக்கும் பொழுது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்
என்று அடியெடுத்து கொடுத்தாலும் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்ல, அடியேங்கிற கடைசி வார்த்தையை தியாகராஜா எடுத்து தரல. தொடங்கினார். என்ன பெரிய புராணத்தில் உலகலாம்னு தொடங்கினார் ஒரு சொல்லு. ஆனா சுந்தரருக்கு ஒரு தொடர் கொடுத்தார். தில்லைவாழ்ந்தன் அடியார்க்கு தொடர்ந்து பாடுறான்ட்டார். பாடினார். இப்ப பாருங்க, தில்லைவாழ்ந்தன் அடியார்க்கும் அடியன் இருக்க அந்த திருத்தொடர் தொகையில அதை எடுத்தார் சேக்கிடார். தில்லைவாழ் அந்தனர் சருக்கம். முதல் சருக்கு திருமலை சருக்கம், இரண்டாவது சருக்கு தில்லைவாழ் அந்தனர் சருக்கம், இரண்டாவது சருக்கம். அதுல என்ன பண்ணிட்டார்னா, அந்த ஸ்டான்ஸாவில் இருக்கிற அந்த பாட்டில் இருக்கிற நாயன்ம வரலாற்றை எல்லாம் அந்த சருக்கத்தில் சொல்லி முடிச்சுட்டார் சார் சேக்கிடார். அடுத்த சருக்கம், மூணாவது சருக்கம் வருதா, அது என்ன வருது, இலைமலிந்தன்னு வருதும். இலைமலிந்த வேல் நம்பி 27 அடின்னு வரும் அடுத்த ஸ்டான்ஸா, இலைமலிந்த சருக்கம். இப்படி திருத்தொண்ட தொகையில் இருக்கிற 11 ஸ்டான்ஸாவையும் முதல் வரியா எடுத்து அந்த வரிக்குள்ள இருக்கிற அந்த பாடல்ல இருக்கிற அடியாள சொல்லி முடிச்சு விட்டார். இப்படி 11 சருக்கம், 11 பாட்டுல. முதல் சருக்கம் திருமலை சருக்கம் இவரா கிரியேட் பண்ணிக்கிட்டது. இந்த திருக்கைலாயமலை விஷயம். கடைசியில சுந்தரர் இங்கிருந்து கைலாயம் போறது வெள்ளாணை சருக்கம். ஆக மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தா 11 சருக்கம் பிளஸ் 2 13 சருக்கங்களாக தெய்வ சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தை அமைத்துள்ளார் என்பதுதான் கட்டமைப்பு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் காண்டம், இரண்டாவது காண்டம். இப்ப அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு காண்டத்துல எத்தனை சருக்கம் இருக்குது? முதல் காண்டத்துல 5 சருக்கம் இருக்குது, இரண்டாவது காண்டத்துல 8 சருக்கம் இருக்குது. இது ஒரு குறிப்பு, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த படிப்பா. திருமலை செருக்கம், வெள்ளாணை செருக்கம் சேக்கிழார் சுவாமிகள் படைத்துக் கொண்டவை. சொல்லியாச்சு, படி. சுந்தரர் வரலாறு முதலும் முடிவும். பாயிரம் அவசியம், 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்றே. முடிச்சிடறப்ப இப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டா, எந்த நூலை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பாயிரம் இருக்கணும். பாயிரம்னா முன்னுரை. ஒரு நூலை எழுதின ஆசிரியர், இந்த நூலை நான் ஏன் எழுதுறேன், இந்த நூல் யாரு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்ள எழுதுறேன், இந்த நூல் எந்த கால அளவில் எழுதப்படுகிறது, இந்த நூல் பழகுகிற எல்லை என்ன, அந்த நிலப்பரப்பு என்ன, இந்த நூலினுடைய பயன் என்ன, இந்த நூல் எழுதிய காலம் என்ன, இந்த நூல் அரங்கேற்றிய களம் என்ன, இதெல்லாம் சொல்றது பாயிரங்க. அது பாயிரம்னா முன்னுரை, முகவுரை, அணிந்துரை, புடிந்துரை, பல விஷயம் இருக்கு. அதெல்லாம் இப்போ எழுதிக்க வேண்டாம், இப்போ ஞாபகம் வச்சுங்க. 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது படுகொலை என்று நூற்பா, அதெல்லாம் ஒன்று எழுதிக்க வேண்டாம், தெரிஞ்சு வச்சுங்க காதில், அவ்வளோதான். அடுத்தது இந்த பாயிரம் 2 வகை, பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம். பொதுப்பாயிரம் என்னன்னா ஒரு நூலினுடைய இலக்கணம், அந்த நூலை நடத்துகிற ஆசிரியருடைய இலக்கணம், அந்த நூலை சொல்லித்தர மெத்தட், அப்புறம் மாணாக்கர் இலக்கணம், மாணாக்கன் கேட்குற முறை. அதான் 5 இருக்குதுங்க. இப்போ நீங்கள் ட்ரைனிங் ஸ்கூல் சொல்கிறோம்ல, பிஎடு பண்டிஸ் ட்ரைனிங், அதெல்லாம் அதில் இருக்குது சார். அந்த பொதுப்பாயிரத்தில் என்னை பொறுத்த வரையிலும் பொதுப்பாயிரத்தை ஒருத்தர் படிச்சுட்டாங்கன்னா ட்ரைனிங் ஸ்கூல் போக வேண்டாம். பிஎடு அங்கே இருக்குது. பிஎடு காலேஜில் பாடமாக வைக்க வேண்டியது. முக்கியமான என்ன தெரியுங்களா, ஆசிரியர் பாடம் சொல்ல வருகிற பொழுது எப்படி சொல்லணும்னு கேட்டா, எல்லாத்த விட முக்கியம் காலத்தில் வரும். இதெல்லாம் சொல்றாரு அவரு, அதெல்லாம் இருக்கட்டும். உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து, எந்த சப்ஜெக்ட் சொல்ல வர்றாரோ அதை முன்னாடியே முத நாள் இரவு, 10 நாளைக்கு முன்னாடி இரவு தான் மனசுல அசை போட்டு கம்ப்ளீட்டா ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் குளோவா சொற்கள் வரும். அதுக்கு பேரு உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து. விரையான், வெகுளான், விரும்பி, முகமலர். ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுத்தாருன்னா அப்படியே கவர்ச்சியான முகமா இருக்கணும் அவர் முகம். பவுடர் பூசிட்டு வர்றதுன்னு அர்த்தம் இல்லை, சிரிச்ச முகமா இருக்கும், கடுகடுப்பா இருக்கப்படாதான். என்ன காரணம், என்ன கேள்வி கேட்டாலும் பையன் கிட்ட பதில் சொல்றதுக்கு சிரிச்ச முகமா சொல்லணும் சொல்றாரு. அது ஒன்னாச்சுங்களா.
மாணாக்கன் எப்படி கேட்கணும்னு கேட்டா, அவன் வந்து வாத்தியார் வணங்கிட்டு உட்கார்ந்த பிறகு அந்த மாணாக்கனுக்கு பாடம் சொல்லி தருகிற பொழுது அவனுடைய ஸ்டாண்டர்டு என்னன்னு தெரிஞ்சு வாத்தியார் சொல்லி தரணுமா. கொள்வோம் கொள்வகை உணர்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மாணாக்கன் இந்த ஸ்டாண்டர்ட். இப்போ என்னை கூப்பிட்டு பன்னீர்செல்வம் படித்த காலத்தில் யூனிவர்சிட்டியில் வாத்தியாராக இருந்தேன், காலேஜில் தருமபுரத்தில் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன். என்னை சில நேரங்களில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அங்கே பார்த்தா எல்லாம் பொடுசுகளாக உட்காந்துருக்கும். 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள்லாம். இந்த பிள்ளைகளுக்கு எப்படா பாடம் சொற்பை பண்ணுறது கேட்டால் சொற்பை பண்ணி வராது. உடனே என்னன்னு கேட்டால் அந்த பிள்ளைகளுக்கு புரியும்படியா காக்கா கதை, நரி கதை, முயல் கதை இதெல்லாம் சொல்லணும். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது அப்படின்னு சொன்னச்சுங்க. பையன் ஒன்று ஏச்சு உட்காந்துட்டு, ஏய் நம்ம வாத்தியார் நம்மள மாதிரி பேசுகிறாரா அப்படிமா. ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது. அந்த காக்கா அந்த வடையை அந்த பாட்டி கூடையிலேருந்து வடையை தூக்கிட்டு கொத்திட்டு மரத்தில் குத்தி எடுத்து அங்கேருந்து ஒரு நரி வந்தது. அது கூட காக்காயை பார்த்தது. காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ அழகா இருக்கிற, நீ வாயை தந்து பண்ணன்னு அழகா இருக்குன்னு சொல்லிச்சு நரி. உடனே இந்த காக்கா தன்னை பாராட்டு வார்த்தை மயங்கி போய் கான்னு பாடிச்சு. படம் கீழே ஒழுத்திக்கிட்டு ஓடி போச்சு அப்படின்னு இந்த கதையை சொல்லிவிட்டு என்ன சொல்லணும்னு கேட்டா, இந்த கதை தான் முந்தா நாளைக்கு வாத்தியார் சொன்னாருன்னு சொன்னா, இர்ரா கண்ணு அதுக்கு ஒரு விடுதி சொல்றேன். அதுலேயே என்ன தெரியுதுன்னா, பாட்டிக்கு தெரியாம வடைய இந்த காக்கா திருடிட்டு வந்ததுனால இந்த காக்காவுக்கு தெரியாம நரி காக்காவை ஏமாத்தி விடுச்சு. எனவே நீ ஒருவரை ஏமாற்றினால் இன்னொருத்தர் ஏமாற்றப்படுவாய். எனவே ஏமாறாத என்று நீ சொல்லி தரதெல்லாம் சொன்னா, அப்படியா சார்மா? இது எலிமெண்டரி ஸ்கூல் மெத்தடாலஜி. எந்தெந்த கிளாஸ்ல எப்படி நடத்தணும்னு மெத்தட் இருக்கு. அதெல்லாம் சொல்ற பொதுப்பாயிரத்துல சிறப்பாயிரம் எல்லாம் முதலே பார்த்துட்டோம். அடுத்து மேல படிப்பா. பாடல் கருத்து: உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அந்த பாடல் முழுமையும் படித்திருக்கும். உலகு என்பது ஆகுபெயராய் உயிர்களை உணர்த்திற்று. உலக உயிர்களால் உணர்தற்கும் ஓதற்கும் அறியவன். உணர்தல் மனத்தின் தொழில், ஓதுதல் வாக்கின் தொழில். எனவே பசுஞானம் பாசஞானங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதாம். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று சிவஞான சித்தியார் குறிப்பிடுகிறது. மாற்றம் மனங்களிய நின்ற மறையோன் என்று திருவாசகம் செப்புகிறது. திருவதிகை மனவாசகம் கடந்தார். சரி, அது இப்போ பார்த்துட்டோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இந்த முதல்வர்கள் என்ன பண்ணிவிட்டார் சேக்கிடாரு? உலகலாம் என்றால் உலக உயிர்களால். உலகு என்பது ஆகு பெயராக உயிர்களை குறித்தது. உலகு எல்லாம்னா அந்த வெறும் இந்த மேப் இல்லை, குளோப் இல்லை, அதில் இருக்கிற உயிர்கள், அதில் இருக்கிற உயிர்களில் மனித உயிர்கள் இப்படி கொண்டு போனோம். உலகம் குளோபு, அதில் இருக்கிற உயிர்கள் பசுமாடு காளமாடு நம்ம தென்னை மரம், அதில் இருக்கிற உயிர்கள் மனித உயிர்கள். அந்த அது ஆகு பெயரா. ஆகு பெயருக்கு என்ன இலக்கணம் தெரியுங்களா? ஒன்றும் இல்லைங்க சார், நம்ம சாதாரண ஆகுவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு யாராவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு கொடுக்குறாங்க, வாங்கி பார்க்குறீங்க. கல்யாணம் எத்தனாம் தேதி சார்? 23ஆம் தேதியா? சபாஷ். இப்போ பட்டுப்புடவைலாம் எங்கே, காஞ்சிபுரத்துலையா திருவோணத்துலையான்னு கேட்குறோம். உடனே அவர் காஞ்சிபுரத்தில் திருவோணத்தில் ஏன் சார் கேட்குறீங்க? பட்டுப்புடவை என்னன்னு அப்படி இல்லைப்பா, காஞ்சிபுரம் சொன்னால் காஞ்சிபுரத்தில் நெய்கிற பட்டுப்புடவையை குறிக்கிறது. திருவோணம் சொன்னால் திருவோணத்தில் நெய்கிற பட்டு. அப்போ காஞ்சிபுரம் திருவோணம் என்று வெறும் ஊர் பெயர். அந்த ஊரை குறிக்காம அந்த ஊரில் விளைகிற பட்டுப்புடையை குறிப்பதற்கு பெயர் தான் ஆகு பெயர். இந்த உலகத்தில் நிறைய ஆகு பெயர் தான் பேசுகிறோம் நம்ம. அது மாதிரி உலகம் என்பது இங்கு உயிர்களை குறிக்கிறது ஆகு பெயர். உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்ன அர்த்தம்? யாராலும் இறைவனை உணரவும் முடியாது, ஓதவும் முடியாது. இறைவனை உணரவும் முடியாது, ஓதவும் முடியாதுன்னா அப்படியே சார் கோயிலுக்கு போகணும்னு கேட்டா, இந்த சப்ஜெக்ட இதே மாதிரி கான்கிரீட்டா பேசினவர் மாணிக்கவாசகர். எங்க திருவாசகத்துல
எங்க படிச்சிருக்கிறீங்க? மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றம்னா வார்த்தை, மனம்னா எண்ணம். வார்த்தையினாலும் எண்ணத்தினாலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத தலைவன் இறைவன், திருவாசகம். அதனாலதான் நம்ம சிவஞான சித்தியார் அடுத்த பின்னாடி வந்து என்ன சொல்லிச்சு, அது பாசஞானம் பசு ஞானம். பாருங்க, உணர்தல் பசு ஞானம், ஓதுதல் பாசஞானம். உணர்தல் பசு ஆன்மாவின் செயல், ஓதுதல் வாயின் செயல். இது பசு ஞானம், இது பாச ஞானம். பேசுறோம், யாரோட பேசுறோம், யார்கிட்ட பேசிட்டு அது அது பாச ஞானம், அது பாச உணர்வு. உணர்தல் பசு அப்படியே கண்ண முடியும் உட்கார்ந்துருக்கும், இது பசு உயிர் ஆன்மா. இந்த இரண்டினாலும் கூட இறைவனை நம்மால் உணர முடியாது, ஓத முடியாது, வழிபாடு செய்ய முடியாதுன்னார். பின் என்ன சார் பண்ணணும்னு கேட்டார். நீங்க போய் நில்லுங்க, அவரா உங்களுக்கு அருள் செய்வார். நீங்க ஒண்ணும் இல்லை சார், கோயிலுக்கு போங்க, போயிட்டு அப்படியே நேரா போங்க. ஒரு செய்தி சொல்ற பாருங்க, நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு ஆடி வெள்ளி வருது, வேற ஏதாவது ஒரு அர்ச்சனை கூட எடுத்துக்கிறீங்க. தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, கற்பூரம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. போய் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர்றீங்க. அப்போ அந்த அர்ச்சனை கூடையில் என்ன இருக்கும்? ஒரு தேங்காய் உடப்பட்டு அரை மூடி உள்ளே போயிடும், அரை மூடி இருக்கும். எதில்? கூடையில். ஊதுபத்தி உள்ளே ஏற்றி வச்சுருவார், அது அப்படியே சாம்பலாக கரைஞ்சி அங்கேயே போயிடும். கற்பூரம் என்ன ஆகும்? கற்பூரம் அங்கேயே ஏற்றி வைக்கப்பட்டு அது கரைஞ்சி அங்கேயே போயிடும். வெத்தலைப்பாக்கு மட்டும் வரும். வாழைப்பழம் 2 கொடுத்தோம்னா 1 வரும், 1 அங்கேயே இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு வர்றோம். போகும்போது அர்ச்சனை கூடையா விலைக்கு வாங்கப்பட்ட அந்த பொருள்கள் திரும்பி வரும்பொழுது தேங்காய் உடப்பட்டு ஒரு மூடி, வாழைப்பழம் ஒரே ஒரு வாழைப்பழம் திரும்பி வெத்தலைப்பாக்கு எடுத்துட்டு வர்றோமே, இதுக்கு என்ன பேர்? பிரசாதம்னு பேரு. இப்ப என்ன நடந்த மாற்றம்? போகும்போது இருந்ததும் கூட தான், வரும்போது இருப்பதும் கூட தான். ஆனா போகும்போது இருந்த கூடையில தேங்காய் முழுசா இருந்தது, வாழைப்பழம் 2 இருந்தது, ஊதுபத்தி எல்லாம் போயிடுச்சு, சூட எரிஞ்சு போச்சு, வெத்தலை பாக்கு இருக்குது, எடுத்துட்டு வர்றோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, எம்பெருமான் சன்னிதானத்தில் முழு தேங்காய் உடைப்பட்டு அரை மூடியாகி பிரசாதம் ஆகிறது. வாழைப்பழம் 2ல் 1 பழம் பிரசாதம் ஆகிறது. வெத்தலைபாக்கு சந்நிதிக்கு போயிட்டு வந்தோடனே பிரசாதம் ஆகிறது. எடுத்துட்டு போன மனிதன் திரும்பி வரும்போது என்னவாறான்? நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு உள்ள இடிக்கிறீங்களே அப்படின்னா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை சார். உங்க வீட்டு பூஜை அறை, நீங்க வீட்டு பூஜை அறையில பாருங்க, சக்கரை பொங்கல் வீட்டு அம்மா செய்யறா, ஒரு படி போட்டு செஞ்சுக்கிறா, ஒரு பெரிய வெங்கல பானையில கொஞ்சம் டவராவில் வைக்க சக்கரை பொங்கல் எடுத்துட்டு போய் பூஜை அறையில சிவலிங்கத்துக்கு முன்னாடி அல்ல சுவாமி படத்தை வச்சு விட்டு அப்படியே ஒரு நீர் விளாவுறா. சிவாயிரம் சொல்றான் 5 ரூபாய், திரும்ப கொஞ்ச நேரம் கற்பூரை காட்டி வச்சு விட்டு கற்பூரை என்னோட எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு வா கொடுக்குறான். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த சக்கரை பொங்கல் வெங்கல பானையில இருக்குது இல்ல, ஆனா அது பிரசாதமா? அது வெறுஞ்சாதம். இது என்ன காரணம்? இல்ல, எம்பெருமான் சந்நிதிக்கு வந்துட்டு போயிருக்கு. வெறுஞ்சாதம், நம்ம சமைச்ச சாதம் வெறுஞ்சாதம் எம்பெருமான் சந்நிதிக்கு வந்துட்டு ஒரு நீர் விழானோன்னு அவரு சாப்பிட்டு வச்ச மீதி மாதிரி ஆகி பாவனையில பிரசாதம் ஆகிறது. நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், அதே பூஜை அறைக்கு நம்ம போய் நின்றுட்டு 3 முறை வளம் வந்துட்டு வெளியே வரும்போது மனிதனா உள்ள நுழைஞ்சனான புனிதனா வெளியில வரவில்லையே, ஏன் காரணம் என்ற கேள்விக்கு விடைதான் பெரிய புராணம். மனிதனா போனாம ஏன் புனிதனா வரல? மனிதனா போனாம ஏன் மகானா வரல? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, நம்ம ஒவ்வொருவரும் மனிதர்களாக இருப்பவர்கள் புனிதர்களாக மாற வேண்டும், மனிதர்களாக இருப்பவர்கள் மகான்களாக மாற வேண்டும். அப்ப கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம கிள்ளி பார்த்துக்கிட்டு அதான் ஊரு கதையெல்லாம் பேசக்கூடாது, கோயில்ல அப்படியே வரணும். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வெளியில வர்றேன், என் மனசுல ஒரு சேஞ்ச் ஏற்படுது.
நம்ம ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், 2 வருஷம், 12 வருஷம் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம்னா நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் இருந்தா தானே நம்முடைய மனைவியின் பார்வையில் நம்ம ஒரு மகான் ஆகும். நம்முடைய பிள்ளைகள் பார்வையில் அப்பா ஒரு பெரிய ஞானின்னு என்ன வரும். நமக்கு இல்லாத ஞானம் அப்பாவுக்கு இருக்குது, நமக்கு இல்லாத புத்தி வீட்டுக்காரருக்கு இருக்குது என்ற எண்ணம் வரும். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனிதன் புனிதராவதற்குத்தான் கோயிலுக்கு போகிறோம் என்ற உணர்வு வர வேண்டும். அதை பிரசாதக்கூட எடுத்துட்டு வரும்போது நம்மை நாமே பார்த்துக்கணும். இதெல்லாம் இப்படி இருக்கு, நான் மாறலையே. அந்த வகையில அந்த பசுஞானம் பாசஞானம் இந்த ரெண்டையும் விட்டுணும். என்ன தெரியல பண்ணணும், என்னுடைய மனத்தாலும் நான் ஞானி ஆக முடியாது, என்னுடைய உரை விளக்கத்தாலே நான் ஞானி ஆக முடியாது. என்கிட்ட சுவாமி வந்து உட்காரணும். நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம தலையில சுவாமி இறங்கணும். ஒரு உதாரணம் இருக்குமா, நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் பூசாரி நம்ம தெரு வழியா பல முறை போயிருக்கிறாரு. அவர் பேரு முனுசாமின்னு பேரு. முனுசாமி நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போவார். அதே முனுசாமி மாரியம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு 10 நாள் கப்பம் கட்டிக்கிட்டு காப்பணிஞ்சுக்கிட்டு மாரியம்மன் கோயிலே படுத்து கிடப்பாரு. தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டு அது மேல மஞ்சள் துணி சுத்தி வச்சுக்கிட்டு அதுல அப்படியே சுமந்துக்கிட்டு வருவார் நம்ம வீட்டு வழியா மேலதாளத்தோட. அப்ப நம்ம வீட்டு பெண்கள் என்ன பண்ணுவோம், போய் ஒரு பலகட்டை போட்டு அவர் அது மேல நிக்க வச்சு அவரு காலுக்கு அபிஷேகம் பண்ணுவோம்ல. நம்ம வீட்டு பெண்கள் தண்ணி ஊற்றி காலத்தொட்டு கும்பிடுவாங்கல்ல. அது முனுசாமிக்கு கிடைக்கிற மரியாதையா, மாரியம்மனுக்கு கிடைக்கிற மரியாதையா? இப்ப முனுசாமிக்கு இந்த மரியாதை ஏன் கிடைக்குது? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, நீங்கள் மனிதர்களாக இருக்க 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 மரியாதை அவ்வளவுதான் இருக்கும். நாம மனிதராக இருக்கிற நாம இறைவனை நமக்குள் ஆவாகனம் பண்ற அளவுக்கு, நமக்குள் கொண்டு வந்து இறக்குற அளவுக்கு நாம இறக்கிக்க முடியாது. இறைவன் இறக்கணும் அருளை, அதுக்கு நாம தகுதிப்படுத்தி கொண்டு அமைதியா கிடக்கணும். என் கடன் பணி செய்து கிடப்பது. சுவாமி வந்து தன்கடன் அடியேனையும் தாங்குவார். அதுதான் சொல்றார் பசுஞானத்தான். அத சிவஞான சித்தியார்ல பசுஞானத்தானும் பாசஞானத்தானும் பாட்பரிய பரம்பரன் என்றார். இறைவனாக வந்து நமக்கு அருள் செய்யணும். ரொம்ப அழகான ஒரு திருவாசகம் தான், உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயன. அடுத்த வார்த்தை என்ன? நானேயோ, ஒரே ஒரு இடத்துல தான் கேட்கிறேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன், ஓதினேன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? மணிவாசக பெருந்தைக்கு அர்த்தம் இல்லாமல் அந்த வார்த்தையை போடல. நானேயோ தவம் செய்தேன், நான் எத்தனை ஜென்மத்துல தவம் பண்ணி இருந்தா, இப்ப நான் என்ன பண்ணேன், சிவாய நமயன பெற்றே. பெறுதல் என்பது என்னுடைய செல்ஃப், மை செல்ஃப், என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய சுபாவம், என்னுடைய பாவனை என்கிட்ட சுவாமி வந்து இறங்கிட்டார். பிடிச்சு பாருங்க. சிவாய நமயன பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன். திருப்பி பாடி பாருங்க. அதனாலதான் என்ன பண்ண ஔவையார் சிவாய நமயன சிந்தித்து இருப்போர்க்கு, ஓதுவார்க்குன்னு இல்ல, பேசுவார்க்குன்னு இல்ல, சிவாய நமயன சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அப்ப சிவாய நம என்பத சிவாயனம் சிவாயனம் நீங்க சொல்லிட்டே இருக்கணும், உள்ளுக்குள்ள ஓதிக்கொண்டே இருக்கணும். உங்க மனசுல அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்ப ஓடிக்கிட்டே இருந்தா என்ன பண்ண, சுவாமி என்ன பண்ணுவார்னா அவரா வந்து உட்காருவார். இதை எழுதுறாரு, நம்முடைய முன்னோர் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க, நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. நம் செயலற்று இந்த நாமற்ற பின், நமக்குள்ள என்ன வந்தனும்னா, என் கையில இல்லை, நான் எதையும் செய்யலை, என் உணர்வுல இல்லை,
என்னுடைய மகளோ, என்னுடைய மகனோ, என்னுடைய பேரப்பிள்ளைகளோ, என் மனைவியோ, என் உறவுகளோ, என் உடம்போ, என் உயிரோ என் கையில இல்லை. எல்லாம் எம்பெருமான் திருவருள். நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. இந்த உணர்ச்சிக்கு பேரு தான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனாய் இருக்கிறவனை எப்படி பிடிப்பதுன்னு. அவன் அரியவன் தான். ஆனா எப்போ வருவான் நம்மகிட்ட? நமக்கு உரியவனை ஆக்கணும்னா நம்ம செயலற்று நாம் அற்று கிடக்கணும். நம்ம பாட்டு பேசாம இருக்கணும். சார் சும்மா இரு சொல்லற என்றுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேன் என்று பாடுறார். அல்ல உலகலாம் உண்டு ஓதற்கு அறியவர் என்ற பாடல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாமா சென்று இறைவனை அடைய முடியாது. ஆனா அவரா இறங்கி வந்தா. அவர் எப்ப இறங்கி வருவார்? ஒரு மெழுகுவர்த்தியை போல, ஒரு கற்பூரத்தை போல, ஒரு மரத்தை போல. மரம் இருக்கு, ரொம்ப அழகா ஒருத்தர் உதாரணம் சொன்னார் சார். ஒரு கோடாலி எடுத்து சந்தன மரத்தை வெட்டினான். கோடாலி எடுத்து சந்தன மரத்தை வெட்டினா சந்தன மரம் அப்படியே வெட்டுப்பட்டு அப்படியே புண்ணாகி கொஞ்சம் 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 கொஞ்சமா நடுக்கி கீழே விடுது, சாயுது, தட்டாலு கீழே விடுது. அப்ப அந்த கோடாலி எடுத்து அப்படி மோந்து பார்க்கறான். அதுல என்ன இருக்கும்? சந்தன வாசனை இருக்கும். இப்ப சந்தன வாசனை கோடாலி கொடுத்தது யாரு? சந்தன மரம். சந்தன மரத்துக்கு உங்களுக்கு தெரியும் சார், என்ன நீ கொன்னாலும் என் சுபாவத்தின்படி என் வாசனைய என்னை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துருதாண்டா நான் சாவுவேன் என்று சந்தன மரம் இருந்திருக்கல்லவா? அது மாதிரி நீ இரு. உன்னை சார்ந்தவன் உன்னை கொன்றாலும் நீ உன் தன்மையிலிருந்து மாறாத. ஒரு சந்தன மரம் மாறுதா? கொடாலி சந்தன வாசனை கொடுத்ததில்லை. இன்னொரு சொன்ன திருவள்ளுவர் சொன்னார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தான் மேல நின்றுட்டு தன்னை வெற்றான் ஒருத்த மம்முட்டியால. அந்த பூமி அப்பும் பூமி தாய் தாங்கிக்கிறான் அவனை. ரொம்ப அழகா ஒருத்தர் உதாரணம் சொன்னார். நீ நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களை பார்த்து, நீ ஆலமரம் மாறிடா. ஏன் சுவாமி ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஆலமரத்துக்கு கீழே ஒரு 100 பேர் இளைப்பாடுறாங்கடா, ஆனா ஆலமரம் வெயில்ல தாண்டா நிக்குது. இது என்ன உதாரணம் பாருங்க. ஆலமரத்துக்கு கீழே நிழல ஒதுங்கி 100 பேர் நிழல இருக்கிறான், ஆனா ஆலமரம் எங்க நிக்குது? வெயில நிக்குது. தான் வெயில நின்றாவது தன் கீழே 100 பேருக்கு நிழல் தருகிற ஆலமரத்தை போல, தன்னை வெட்டுகிற கோடாலிக்கு சந்தன வாசனை தருகிற சந்தன மரத்தை போல, தன்னை வெட்டுகின்றவர்களை பூமி தாய் தாங்கி பிடிப்பது போல, எந்த ஆன்மா தன்னை அழிப்பவருக்கு கூட நலம் சேர்க்கிறதோ அந்த ஆன்மாவை தேடி ஆண்டவனே வந்து விடுவான் என்பதுதான் பெரிய புராணம் காட்டுகிற புத்தி முறை, புனித முறை. அது சொல்றாரு. அடுத்து மேல படிப்பா. இங்கு குறிப்பிடப்படுவது இறைவனின் சுரூப லட்சணம் ஆகும். இது ஞானிகள் மட்டுமே உணரக்கூடியது, எடுத்து சொல்லும் தரத்தது அன்று. தோல் கண்டார் என்ற கம்பராமாயண பாடல். பாசஞானம் என்பது ஐம்பொறிகளால் அறியப்படும் உலகியல் பொருள்கள். கண், காது, வாய், மெய், மூக்கு இவை பாசஞானமே. எனவே படிப்பது உட்பட அனைத்தும் பாசஞானமே என்று அறிக. பசுஞானம் என்பது உயிர்கள் அனுபவத்தில் உள் நின்று. நம்ம பாட்டை முடிச்சிடுவோம் இன்னைக்கு. ஏன்னா இப்ப நேரம் மணி 8 போகுது. நீங்க எல்லாம் கடிகாரம் பார்க்காமலே பேச்சை கேட்கறது தான் இந்த மேடையின் வெற்றி என்பதை நான் உணர்கிறேன். ஆனா அதுக்காக நான் வாட்சை பார்க்காம இருந்தா என்னை விட மோசமானவன். அல்ல, நம்ம மேட்ச் பார்த்துக்கிறேன். 8 மணி 5 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடுவோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்பது சொருப லட்சணம். இந்த பாட்டுல 2 சொல்றாரு சேக்கிடார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்ற ஒரு வரியை அப்படியே நீங்க ரவுண்ட் பண்ணி வீட்டுல போய் இது சொரூப லட்சணம், சொரூப லட்சணம்னு சொன்னா அங்க என்ன அர்த்தம்னு கேட்டா, அங்க சிவபெருமானுக்குள்ள அம்பாள் இருக்கிறான்னு அர்த்தம். சொரூப லட்சணத்துல சொரூப லட்சணம் அருவநிலை.
சொர்வ லட்சணம் மாடியில இருப்பது போல. பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, அவங்க வீட்டுல 2ஆம் மாடியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப தனியா இருக்கிறார், அப்படியே பாக்குறாரு. நெய்வேலிக்கு போனோம், நடராஜாவை தரிசனம் பண்ணோம், உபன்யாசம்லாம் கேட்டோம், வந்துட்டு சௌக்கியமா வந்துட்டோம் சொல்லி சிந்திச்சு உட்காந்துருக்காரு. தனியா இருக்கு. அப்ப அவர் எப்படி இருக்கு? ஏகாந்தமா இருக்கிறார். மனசுக்குள்ள ஒரு மனைவி பற்றி சிந்தனை இருந்தா கூட தனியா உட்காந்துட்டு அப்படி மேகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கீழே இருந்து உங்க மனைவி, ஏங்க அங்க என்ன பண்றீங்க? நெய்வேலி போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க சரியில்லை, தனியா குத்திக்கிறீங்க, இறங்கி வாங்க, நீங்க சாப்பிட நேராச்சு சொன்னோன்னே இதோ வந்துட்டேன்னு சொல்லி இறங்கி வர்றாரு. இப்போ மாடியில தனியா உட்காந்து நிலாவை பார்த்துக்கிட்டோ ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இந்த நெய்வேலி அனுபவத்தெல்லாம் சிந்தனை பண்ணிக்கிட்டு தான் தனியா செப்பரேட்டா இருக்கிற நிலை சொர்வ லட்சணம். ஆனா மனைவி கூப்பிட்ட உடனே இது வந்துட்டு இறங்கி வரும், அது போய் தடத்த லட்சணம். இன்னொரு விளக்கம் சொல்ல பாருங்க. சொர்வ லட்சணம் கடந்த நிலை, தடச்ச லட்சணம் கலந்த நிலை. கடந்த நிலை கலந்த நிலை. கடப்பது சொரூபம், கலப்பது தடத்தம். நான் சொல்ற வார்த்தை புரிஞ்சுங்க. காணா டானா கடந்த நிலை அது சொரூபம், கலந்த நிலை மிங்கிலானது அது தடத்த நிலை. இப்ப இந்த உலகலாம் உணர்ந்து பாட்டுல சொர்வ லட்சணத்தையும் சொல்றா, தடத்தில் சொல்றா பாருங்க. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவங்கிறது அவரை யாராலும் பார்க்க முடியாதுங்கிறதுனா டாப்ல முடி வச்சுட்டாரு, அது சொர்வ லட்சணம். இந்த மணி அடிக்க பாருங்க, இது மாதிரி அடிக்கதான் சொர்வ எங்கேயோ இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியும், இருக்கு. ஆனா நம்ம கண்ணால பார்க்க முடியாது, நம்ம காதால கேட்கலாம், உணரலாம், உணரலாம். சரி, இப்ப அந்த இறைவன் என்ன பண்றாரு? அடுத்த 3 வரி பாருங்க, என்ன பாருக்க சேர்க்கிறாரு. அடுத்த 2ஆவது வரியில நிலவுலாவிய நீர்மலி வேணியன். வேணின்னா ஜடாமுடி, வேணிங்கிற சொல்லுக்கு. நிலவுலாவியன்னா நிலாவை தூக்கி தலையில வச்சிருக்காரு 3ஆம் பிறைய. அதுக்கு சீகேஸ் ஒரே எழுதினாரு. உலாவியன்னு ஏன் எழுதினாரு கேட்டா, நிலவு இருக்குதே அது தட்சன் சாபத்தை பெற்று நிலவு 3ஆம் பிறைக்கு வந்து உலவுகின்ற சக்தியை இழந்து கடக்குது, கீழே ஊர்ந்துகிட்டே வந்து சிவபெருமான் காலில் விழுந்தது. சுவாமி என்ன பண்ணாரு? ஏண்டான்னு உடனே அதை தூக்கி தன் தலையில வச்சுக்கிட்டார். இப்ப அழிந்து கொண்டே போன அந்த சந்திரன், பிழைச்சந்திரன் தட்சன் சாபத்தால தூக்கி சிவபெருமான் தலைக்கு வச்ச உடனே அது அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது, அதன் பிறகு வளர்க்கப்பட்டது. இது என்ன எழுதுற சேர்க்கிறார்னா, நிலவு உலாவுதல் தன்மையை இழந்து இருந்த நிலையில் இருந்து உலாவும் தன்மையை பெற்ற நிலைக்கு அதற்கு அருள் செய்த பெருமானே. நிலவு உலாவிய, உலாவுதல் என்று சொன்னா அங்கேயே நடந்து போகுது, அதை இல்லாம இழந்து போன அந்த சந்திரனுக்கு அந்த உலாவுதல் தன்மையை கொடுத்து காப்பாற்றி தந்த இறைவனே. ஒன்னாச்சா? அப்ப நீர்மலி வேணியன், நீர்மலின்னு அந்த கங்கை ஆறு, ஆகாயத்திலிருந்து கங்கை வருது, அது அப்படியே பூமி அழிச்சுட்டு போட்டிருக்கு, அப்படியே ஜடாமுடியை தாங்கி அதையும் காப்பாற்றி உலகத்தையும் காப்பாற்றி தந்தான் பரமேஸ்வரன். அப்ப என்ன தெரிகிறதுன்னா, நிலவும் அழிய நிலைக்கு போச்சு, கங்கையும் அழிக்கும் நிலைக்கு போச்சு. அழியும் நிலையில் இருந்த நிலவையும் காப்பாற்றி, அழிக்கும் நிலையில் இருந்து கங்கையையும் காப்பாற்றி, இரண்டையும் தன் ஜடாமுடி வைத்துக் கொண்டு காப்பாற்றுகின்ற தடத்த லட்சணத்தில் இறங்கி வந்த இறைவனே சொல்ற. அடுத்தது அவர் எப்படி இருக்கிறாரா? சமத்துல அழகில் ஜோதியன். அழகில் என்ன அர்த்தம்? அளவில்லாத பிரகாசமான பளீர்ந்து இருக்கிற ஜோதி. ஜோதியன் என்றால் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இங்க ராமணிய சுவாமிகளுக்கு அருட்பெருஞ்சோதி என்ற நிலையை காட்டி தந்தவர் நடராஜா தான். உங்களுக்கு வரலாறு படிச்சிருந்தா தெரியும், ராமகிருஷ்ண வரலாறு. அவரு அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை கண்டது சிதம்பரத்துல தான். எனவே அலையில் ஜோதியன் அவர் இவ்வளவு இருக்கிறாருல்ல, இப்ப நம்மளால பார்க்க முடியல, எங்கேயோ சொர்வ லட்சணத்தில் இருக்கிறாரு, எங்கேயோ இறங்கி வர்ற தெரியலன்னா, சரிப்பா நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வாங்க உங்களுக்கு காட்சியறேன்னு சொல்லிட்டு சிதம்பரத்துல அம்பலத்து ஆடுவான். கரெக்டா வந்து நின்றுட்டு ஆடுறாரு சார். இதுல என்ன தெரியுதுன்னா,
நம்மால் பார்க்க முடியாத பரமேஸ்வரன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனாகிய பரமேஸ்வரன், திரைசூடிய பெம்மான், கங்கையார் தாங்கிய தலையுடைய கடவுள், சோதியாக காட்சி தருகிற பரமேஸ்வரன் நம் பொருட்டு, சரிப்பா நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு இந்த உங்க சாதாரண கண்கள் காட்சி தர முடியா, அம்பலத்தில் வந்து ஆடல் வல்லானாக நடராஜனாக காட்சி தருகிறேன் என்று சொல்ல வந்தார். அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். குடிச்சிட்டார். கடைசி வரி மலர் சிலம்படி. மலர் சிலம்படினா மலர்னா இதய கமலம், அது சிலம்புன்னா ஒலிக்கிற. இப்போ நீங்க பாருங்க, நடராஜா 2 காலையும் சிலம்பு அடிஞ்சிருக்கிறார். சிலம்புனா கொலுசு மாதிரி. அந்த சிலம்புல எது ஒலிக்கும்? தூக்கிய திருவடி தான். முதலே சொல்லியிருக்கேன். அது இப்படி தூக்கிய திருவடி இப்படி. அப்ப சிலம்பு அடின்னா சிலம்புதல்னா ஒலித்தல். ஒலிக்கின்ற சிலம்பை அணிந்த தூக்கிய திருவடியாயிருக்கிற குஞ்சித பாதம். அப்ப சேக்கிழார் சுவாமிகள் முதல் பாடல்ல ஊன்றிய திருவடியை மட்டும் சொல்லிவிடாமல் தூக்கிய திருவடியாயிருக்கிற குஞ்சித பாதத்தையும் தொட்டு காட்டியிருக்கிறார் என்பதுதான் சீகேஸ் விளக்கம். அதுல மலர் சிலம்படி மலர் எண்ணம் மனம், சிலம்படி வாழ்த்தி வாயி வணங்குவாம் தலை, 3 சொல்றா பாருங்க. மனத்தாலும் வாக்கினாலும் காயத்தாலும் இறைவனை வணங்குங்கள் என்று சொல்ல வந்தார். மலர் சிலம்படி மலர் எண்ணம் மலர், வாழ்த்தி வாக்கு, வணங்குவாம் தலை. இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல்ல 4 வரி பாட்டு தான் கொட்டிருக்கார் சேக்கிழார். அதை நம்ம சீகேஸ் போன்றவர்களெல்லாம் எடுத்து எழுதி விளாசி இருக்கிறாங்க என்பதனால சான்றோர்கள் பெருமக்களே, நாம் இன்னைக்கு இருக்கிற இந்த சப்ஜெக்டில் உணர்ந்து ஓதணுமா ஓதி உணரணுமா என்ற கேள்விப்படியே முதல்ல பார்த்தோம். ஓதி உணர்தல் கலைஞானம், உணர்ந்து ஓதல் மெய்ஞானம். மெய்ஞானத்திற்கு இலக்கணம் திருவாசகம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். உணர்ந்து சொல்லுதல் என்பதால் உணர்ந்து முதல்ல சொல்லு 2வது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற திருஞான தேவாரம் அது கடைமொழியாக கணக்கிடப்படுகிறது. அந்த வகையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் தொடர்ந்து பல்வேறு விதமான நிலையில சொருப லட்சணமாக, கடத்த லட்சணமாக, கடந்த நிலையில் இருப்பவர் நம்மோடு கலந்த நிலையில அவரா இறங்கி வந்தாதான் சார் நம்ம பிடிச்சி இழுக்க முடியாது. நம்ம பேசாம இருக்கணும். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சாரு. மாரியம்மன் கோயில் திருவிழா 12 மணி அம்பாள் அப்படியே வீதி உலம் வந்துட்டு உள்ள போகுது. மாரியம்மன் தாய் ஆடி மாசம் இல்லை உள்ள போகுது. கூடவே எல்லா பரிவாரங்களும் உள்ள போறாங்க. உள்ள போனோடனே 12 மணி ஆனோடனே நடலாம் சாத்தியாடுது. வெளியூர் மக்கள்லாம் வந்து படுத்து கிடக்குறாங்க. திடீர்னு கதவு பூட்டியிருக்கு. கதவு திறக்கலை. உள்ளேருந்து ஒரு தேவதை தக்க 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 தக்கன்னு வருது. ஒரு பவுன் தங்கத்தாலா ஊசி எழுதுறது, தங்க ஏடு எழுதுது. என்ன எழுதுறீன்னு எல்லாம் ஏஜென்ட் கேட்குறான். இன்னைக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு கணக்கு சொல்லிச்சு. அம்பாள் உத்தரவு போட்டிருக்கு எழுதுறேன். இல்லை என் பேர் இருக்கா அப்படி எல்லாம் பார்த்தா எல்லார் பேரும் இருக்கு. 10 நாள் ஆச்சு. உச்சம் முடிஞ்சு போச்சு. 11 நாளுக்கு அம்பாள் முடிச்சு அதோட விளையாட்டு முடிஞ்சு எல்லாம் முடிய போகுது. அன்னைக்கு அந்த தேவதை வெளில வந்தது. இன்னைக்கு என்ன எழுதுறீங்கன்னு எல்லாரும் எழுதி கேட்டான். இன்னைக்கு அம்பாள் அதை சொல்லலை. கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கிறத எதுவும் சொல்லலை. தான் மனசுல யாரு இருக்கிறா? என்ன கேள்வி? அம்பாள் தான் மனசுல யாரு இருக்கிறாங்கிற பேரை என்னை கூப்பிட்டு எழுதிக்கன்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதை எழுதிட்டு வந்து அவரை கூப்பிட்டு படிச்சு காமிச்சுக்கா நிக்கிறேன்னுது தேவதை. அவனும் எட்டி எட்டி பார்க்கறான். என் பேர் இருக்கான்னு. ஒருத்தன் பேர் இல்லை. எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டான். இவங்க மனசுல அம்பாள் இருக்கு. ஆனா எது இல்லை? அம்பாள் மனசுல இவங்க பேர் இல்லை. பின்ன யாரா ஒருத்த பேர் இருக்குன்னு சொல்லி தேவதை சொல்லி என்னம்மா சொல்றேன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை, எட்டி எட்டி பார்த்து ஒருத்தன் கேட்டா யார் பேருமா இருக்குன்னு சொன்னான். இல்லை, குப்புசாமின்னு ஒரு ஆளு இங்க எங்க இருக்கிறான், அவன் பேரு சொல்லி எழுதி சொல்லிச்சுன்னா. குப்புசாமியா? இங்க யாருப்பா இருக்கிற ஒருத்தருமே இல்லை. ரொம்ப தூரத்துல ஒரு 300 அடிக்கு அந்தாண்ட ஒருத்தர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தவன் அசந்து போய் தூங்கிட்டு இருக்கான். செருப்பு தைக்கிற தொழில் செய்பவன், அவன் பேர் குப்புசாமி.
எல்லாரும் ஓடி போய் அவனை எழுப்பி ஏந்திரா குப்புசாமி குப்புசாமி, உன் பேர் அம்பாள் மாரியாத்தா, தான் மனசுல இருக்கிற எழுதி சொல்லி எழுதிருக்கா. தேவதை படிக்கிறான். மெல்ல எழுந்திருச்சு, என் பேர் அம்பாள் எப்படி தான் மனசுல எழுதிட்டு சொல்லி உடனே ஓடி போய், என்னம்மா என்ன தேவதை சொல்ற, எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னோன்னே அந்த தேவதை சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, நீ 10 நாளாக இந்த கூட்டத்தில் வந்து படுத்துக்கல, நீ உன் பேர் இருக்கான்னு கேட்கல, ஆனால் கோயிலுக்கு போனவங்களெல்லாம் நீ கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி உங்கள் செருப்பை கழட்டி போட்டு போங்க, நான் வந்து பத்திரமா எடுத்து தரைய சொன்னேன். அப்படி செருப்பை கழட்டி போடும்போது அவங்க காலை தொட்டு கும்பிட்டேன். நல்லா கைதட்டலாம், பெரிய விஷயங்கள். இவன் கோயிலுக்கு போகல, கோயிலுக்கு போக முடியாது, ஏன்னா குலத்தொழில். ஆனால் கோயிலுக்கு போனவங்க செருப்பை காட்டி அப்படி வந்தோன்னா காலை தொட்டு கும்பிட்டு செருப்பெல்லாம் தொடச்சி கழிச்சு பாலிஷ்லாம் போட்டு வச்சுருந்த, அவங்க திரும்பி எல்லாம் வந்து போட்டுக்கும் போது அவங்க காலை தொட்டு நீயே போட்டுவிட்டு காலை தொட்டு கும்பிட்ட. இது அம்பாள் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. அது என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, எல்லாரும் கோயிலுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வந்துட்டு போறாங்க. ஆனா கோயிலுக்குள்ள வர முடியாத நிலையில் இருக்கிறாம, என்னை வெறுத்துடாம, என்னை கும்பிட வர்றவங்களையும் வெறுத்துடாம அவங்க காலை தொட்டு கும்பிடுறான்னா, இவன் தான் என் மனசுல இருக்கிறவன் என்று அம்பாள் முடிவெடுத்தது குருசாமி பேரை என்று அந்த வரலாறு வருகிறது என்றால், தயவு செய்து சான்றோர்கள் பெருமக்களே, விளம்பரம் தேடாமல், எந்த விதமான உபகாரம் எதிர்பாராமல், எந்த விதமான நிலையிலும் தன்னிலை காரணம் காட்டாம நீங்க பாட்டு பணி செய்துட்டு ஓரமா கிடங்க. ஆனா உங்களைத்தான் நடராஜா தான் மனசுல எழுதி வச்சுக்குவா என்ற செய்தியை சொல்லி அடுத்த மாதம் சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, நான் ஒரு செய்தி சொல்ல விட்டுட்டேன். நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை கேட்டு வருகிறவர்கள் என்னை பொறுத்தவரையிலும் பேசுகிற என்னை விட கேட்டு வருகிற நீங்கள் தான் உத்தமர்கள். ஒரு சந்தேகமே இல்லை. நான் வந்து புகழ்ச்சிக்காக பேசல. ஏன்னா என்னுடைய பேரு பேனர்ல இருக்கு, என்னுடைய பேரு பத்திரிகையில் இருக்குது. ஆனா நீங்க எந்த விதமான விளம்பரமும் எதிர்பார்க்காம, எந்த விதமான எதிர்பார்க்காம வந்து பெரிய புராணத்திற்கும் சேக்கிழாருக்கும் நடராஜாவுக்கும் உங்களுடைய வணக்கத்தை தெரிவிக்கிற இந்த சூழலுக்காக உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் அடியேன் விழுந்து வணங்கி நான் போற்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வாருங்கள், தொடர்ந்து சிந்திப்போம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.